அதற்கு அடுத்தது 12வது சூத்திரம். 12வது சூத்திரம் இது சிவஞான போகத்தில் நாம் இதுவரையிலும் 11 சூத்திரங்களை பார்த்திருக்கிறோம். பிரமாண இயல், இலக்கண இயல், சாதன இயல், பயனியல். பயனியல்ல 10வது சூத்திரம் பாச நீக்கத்தை பற்றி சொல்லியது. 11வது சூத்திரம் சிவப்பேறு முக்தி எப்படி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது சொல்கிறது. இந்த ரெண்டும் பாச நீக்கமும் சிவப்பேரும் அடைஞ்சாச்சு. அப்புறம் வாழ்க்கையில் என்ன இருக்கு? ஏன் 12ஆம் சூத்திரம் தேவை என்றால், சிவப்பேறு இந்த பிறவியிலேயே எழுத முடியும் அப்படிங்கிறது சைவ சித்தாந்தம். அப்படி சிவப்பேறு அடைந்த உயிர் எப்படி வாழ வேண்டும் அது தெரியணும்ல. தெரியலன்னா வாழ்க்கை முழுமையாகாது. 11ஆம் சூத்திரத்தோட முடிச்சுட்டோம்னா அப்புறம் ஜீவன் முக்தர்கள் எப்படி வாழ்க்கை நடத்துவார்கள் நமக்கு தெரியாமல் போயிடும். அப்புறம் எப்படி நடத்துவது யாரையாவது ஒரு ஆசிரியர்கிட்ட போகணும். ஏனென்றால் இது முழுமையான சாத்திரம் இல்லையா நம்முடைய சைவ சித்தாந்தம். அதனால முழுமையாக இந்த செய்தியை சொல்வதற்காக கடைசியில அணைந்தோர் தன்மை, யார் ஜீவன் முக்தர்கள் எவ்வாறு இந்த உலகத்தில் வாழ்வார்கள், வாழ வேண்டும், வாழ்வார்கள் என்பதையும் சொல்லி வாழ வேண்டும் என்பதையும் சொல்லுகிறது. ஜீவன் முக்தர்கள் நீங்க ஒருவேளை நமக்கெல்லாம் இறைவனுடைய திருவருளால் நாம் ஜீவன் முக்தர்கள் ஆகிவிட்டோமானால் இந்த உலகத்துல சரி எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்ம வேலையை பார்க்கலான்னு உலகாயுத கடமையெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வரலாம். அவர்கள் எப்படி வாழ வேண்டும், அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்ற இலக்கியத்தை நமக்கு வகுக்கிறது. இந்த ஒரு சூத்திரத்தை படிப்பதற்கு நம்ம பெரிய புராணம் முழுதும் படிக்கணும். பெரிய புராணத்தை கொண்டு வந்து நிறுத்தணும் பின்னாடி. அப்படி 63 வரலாறு அது மட்டும் பார்த்தாது. யாரெல்லாம் சிவதரிசனம் பெற்றிருக்கிறாருடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் நாம் இந்த ஒரு சூத்திரத்துக்கு கொண்டு வந்து உதாரணம் காட்ட வேண்டும். அவ்வளவு மகிமை பொருந்திய ஒரு சூத்திரம் இது. அற்புதமான சூத்திரம் இது. குருநாதனையே சிவனாக கருது செய்வது இந்த பாடலுடைய சாரம் என்னன்னா, குருநாதன் தான் சிவன். எல்லாவற்றிலும் நீ குருநாதனையே பார். ஒரே செய்தி ரெண்டு சொற்கள்ல சொல்லணும்னா எல்லாவற்றிலும் குருநாதனை பார். அதுதான் அந்த பாடல் சொல்லுகிறது. ரொம்ப இதுவரையிலும் தத்துவ சிந்தனைகளோடு இருந்தோம். இதுல வாழ்க்கை அனுபவமாக சில செய்திகளை ரொம்ப ரசமா சொல்ற. 12ஆம் சூத்திரம் மூல நூல்ல சிவஞான போகத்துல செம்மலர் நோன்றாள் தேரலொட்டா அம்மலம் கழி அன்பருடு மறி மாலர் நேயமும் அலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணன தொழுமே என்பது 12ஆம் சூத்திரம். இந்த சூத்திரம் என்ன சொல்லுகிறதுன்னா, இதுவரையிலும் சிந்திக்கப்படாதவனாக இருந்த சிவபரம்பொருளை பற்றி நம்ம பேசிக் கொண்டிருந்தோம். அச்சிந்தனாய், அதாவது சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சிவபெருமானை சிந்தனைக்கு உள்ளே கொண்டு வந்து சிந்திப்பவனாக இருக்கக்கூடிய பரம்பொருள் அவர்கள்தான் ஜீவன் முக்தர்கள், அவர்கள்தான் பராவசிவர், இந்த உலகத்துல நடமாடக்கூடிய சிவபெருமான். அவரை கண்டு வழிபடுமாறு எப்படி வழிபடுதல், அந்த குருநாதர்களை எப்படி வழிபடுதல் என்பதை பற்றிய செய்திகளை இந்த சூத்திரம் நமக்கு சொல்லுகிறது. செம்மலர் நோன்றாள் சேரலொட்டா, அழகிய தாமரை மலர் போலும் திருவடிகளை உடைய சிவபெருமான். சிவந்த நிறமுள்ள தாமரை மலர் போல விரிந்து விளங்குகின்ற முதல்வனது திருவடி. அந்த திருவடி எப்படிப்பட்ட திருவடினா, இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் உயிர்களையும் உலகத்தையும் தாங்குகிறது. நோன்றாள், எல்லாத்துக்கும் ஆதாரம் என்ன? சிவபெருமான் மேலதான் நம்ம வசிக்கிறோம். நம்ம உட்கார்ந்து இருக்கிறது, நிக்கிறது, பாடுறது, ஆடுறது எல்லாம் அவனுக்கு எதிர்பார்க்க செய்யக்கூடிய செயல்களெல்லாம் கூட அவனுடைய மடியில் இருந்தால் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அவன் தான் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறான். அவன் தான் ஆதாரம் நமக்கெல்லாம். செம்மலர், சிவந்த தாமரை மலரோடும் திருவடிகள். அந்த திருவடிகள் இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் உயிரோடு அனைத்தையும் தாங்குகிறது. அந்த திருவடிகளை சேரலொட்டா, சேராமல் தடுக்கக்கூடிய அம்மலம் கழி. இறைவன் சென்ற 14 பார்த்தோம். இறைவனை சேர விடாமல் தடுக்கக்கூடியது ஒரு திரை இருக்கிறது. சூரியனை பார்க்க விடாமல் படலம் மறைக்கிறது கண்ணில. அதுபோல உயிரை இறைவனை பார்க்க விடாமல் தரிசனம் செய்ய முடியாமல் தடுக்கக்கூடிய படலம் ஒன்று இருக்கிறது. அதான் நம்ம என்ன சொல்றோம்? மலம், ஆணவம், கண்மம், மாயை. அம்மலம் கழி, அந்த அழுக்கினை ஞான நீரால் கழுவியவுடன். ஞான நீரால் யார் கழுவுறான்? நாமே கழுவிக்கிறோமா? இல்ல, சிவபெருமான் கழுவி விடுறான். எப்படி குழந்தைய குளிப்பாட்டுறோமோ அதுபோல சிவபெருமான் இந்த உலகத்தில் உள்ள உயிர்களை எல்லாம் ஞான நீரால் அவன்தான் கழுவி குளிப்பாட்டி அந்த நல்ல நிலைக்கு, சுத்த நிலைக்கு அவன் கொண்டு வருகிறான். அப்படிப்பட்ட அந்த ஜீவன் முக்தர்கள் என்ன பண்ணுவாங்க? அன்பரோடு மறி, தன்னை போன்ற தனக்கு முன்னே இறைவனுடைய தரிசனத்தை பெற்ற
சிவ ஞானிகளோடு மறி பொருந்தி இருப்பார்கள். அவர்கள் நம்மளை போல இருக்கிறவங்களை பொருந்த வேண்டியதில்லை. நம்ம உலகாய எண்ணங்களுடையவர்கள். எப்பொழுதுமே இறையடியார்கள் தன்னை போல இறைவனை பற்றி தீவிரமாக சிந்திக்கிற அடியாரோடு தான் இணைவார்கள். ஏன்னா உலக வாசனை இருக்க அது மெல்ல இழுத்துட்டு வந்துடும். நம்ம மீண்டும் பிறப்பிறப்பிலும் துன்பத்திலும் அதை ஆழ்த்திவிடும். அதனால நல்ல சிவனடியார், நல்ல ஜீவன் முக்தர்கள் அவர்கள் தாழ்ந்த சிந்தனை உள்ள உலகாய சிந்தனை உள்ளவர்களோடு அவர்கள் சேரமாட்டார்கள். அவர்கள் எவ்வளவு அன்பரோடு மறுதல் பொருந்தி இருத்தல், அன்பரோடு சேர்ந்திருப்பார்கள். மாலரநேயம் அழிந்தவர் வேடம். மாலரநேயம்னா உலக கொடுக்கின்ற மயக்கத்திலிருந்து நீங்கியமை, உலகத்தில் இருந்த மயக்கம் நீங்கிவிட்டது, உலகத்தின் மேல எந்த பிடிப்பும் இல்லை. மற்ற பற்று எனக்கு இன்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன். இந்த பற்று நீங்கிட்டே அந்த பற்று உண்டாகிறது. யாரொருவர் இந்த உலகாயுத பற்று நீங்கி இருக்கிறார்களோ, இறை பற்று மிகுந்திருக்கிறார்களோ அவர்களோடு அவர்கள் தொடர்பு கொள்வார்கள். மாலரநேயம் மலிந்தவர் வேடம். அப்ப அவர் எப்படி இருப்பார்னு கேட்டீங்கன்னா சிவவேடத்துடன் இருப்பார்கள். திருநீரு, ருத்ராட்சம், வாயிலும் மனதிலும் திருவைந்தெழுத்து. இப்படி யார் ஒருவன் இருக்கிறானோ அவன் ஜீவன் முக்தன், அவன் சிவனடியார். அவங்கதான் மாலரநேயம் மலிந்தவர் வேடம். அது அப்போ தன்னை போன்ற அன்பர்களாகிய அடியார்கள், இறைவனை பற்றிய சிந்தனை இல்லாமல் வேற எந்த சிந்தனையும் இல்லாதவர்கள், இறைவனை பற்றி மட்டுமே சிந்திப்பவர்கள், சரியை கிரியை யோகம் ஞானம் ஆகியவற்றில் முதிர்ந்த நிலை உடையவர்கள், இறப்பில் தெய்வங்களாகிய சரியகிரிய யோகம். அவர்கள் சின்ன தொழில் பெரிய தொழிலாம் பார்க்க மாட்டாங்க. சரியும் செய்யறது தவிர நம்ம ஞான நிலையில இருக்கோம். ஞானி நாளினு கூறியன் நம்ம படிக்க போறோம். சரியை தொண்டும் செய்வார்கள். ஞானிதான் திருநாவுக்கரசர், அவர் சரியை தொண்டும் செய்தார். அப்ப ஞானி நாளினுக்கும் உரியன். சரியகிரிய யோகம் ஞானம் அந்த நாளையும் செய்யக்கூடிய பேராற்றல் படைத்தவன். அது அடுத்த பாடல்களை பார்க்கலாம். ஆகவே மாலரநேயம் அழிந்தவர் வேடம். அதோடு கூட இறைவன் திருவுரு கொண்டு அங்கே உறைந்திருக்கின்ற அந்த திருக்கோயில் ஆலயம் தானும் அரணன தொழுமே. ஆகவே சிவ சிந்தனையுடைய அடியார்கள், சிவனை தவிர வேறு எந்த பற்றும் இல்லாத ஜீவன் முக்தர்கள் சிவனுடைய திருக்கோயில் உள்ளிருக்கின்ற பரம்பொருள் எல்லாவற்றையும் சிவன் என்றே தொழுவார்கள். யாரு? இந்த மலம் கழுவ பெற்ற ஞானி. அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வார்கள். அவர்கள் இந்த காரியத்தை தவிர பிற காரியங்களில் தன்னுடைய சிந்தனையை செலுத்த மாட்டார்கள். நீங்க இப்ப பார்க்கணும் உண்மை சிவஞானிகள் யாருன்னு எல்லா சன்னியாசிகளையும் பொறுத்து பாருங்க. இந்த இலக்கணத்தை பொருத்தி பார்த்தீங்கன்னா உண்மை ஞானிகள் யாருன்னு நமக்கு தெரியும். சிவம் தவிர வேறொன்றிலும் கருத்து செலுத்தாமல் இருப்பார்கள். உலகாயுத சுகபோகங்களில் அவர்களுக்கு ஈடுபாடு எதுவுமே இருக்காது. காற்றிலே பறக்கின்ற சருகு எந்த இடத்துல தூக்கிட்டு போய் எந்த இடத்துல போட்டாலும் அங்கேயே அது சமாதானமாக உட்கார்ந்துருக்கும். அதுபோல அவர்கள் வாழ்வார்கள். அவர்களுக்கு தனி தன்முனைப்போடு கூடிய சிந்தனைகள் எதுவும் இருக்காது. இறைவன் எந்த இடத்துல போட்டிருக்கானோ அந்த இடத்துல அவர்கள் இருப்பார். அது உயர்ந்த கோபுரமாகவும் இருக்கலாம், அல்லது கீழே ஒரு சாக்கடைக்குள்ள போட்டு வச்சிருந்தாலும் இருக்கலாம். ஆகவே இந்த சிவஞானிகள் எவ்வாறு செம்மலர் நோன்றாள் சேரலொட்டா அம்மலம் கழி, அவர்கள் எப்படி இருப்பாங்க? மலத்தை கழிந்தவுடனே அன்பரோட மறி மாலர நேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரணனத்தொழுமே. இது 12வது சூத்திரம். இதுக்கு 3 அதிகரணங்கள் இங்கு இருக்கின்றன. செம்மலர் நோன்றாள் சேரலொட்டா அம்மலம் கழி என்பதுவர்களும் ஒரு அதிகரணம். அன்பரோட மறி, அன்போடு சேர்ந்திருத்தல். மாலர நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம்தானும் அரணனத்தொழுமே. அது 3வது அதிகரணம். 4வது அதிகரணம் ஒளிவு அதிகரணம் ஒன்று இருக்கிறது. இப்போ இதைத்தான் நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியார் இந்த செய்திகளை 12ஆம் சூத்திரத்தில் மிக விரிவாக நமக்கு ஒரு 8 பாடல்களில் சொல்லி அருள்கிறார்கள். அதை பார்க்கலாம். 10ஆம் சூத்திரத்தில் பாச நீக்கம், 11ஆம் சூத்திரத்தில் சிவப்பேர் சொல்லப்பட்டது. அந்த சிவப்பேராகிய பயனை பெற்ற சிவன் முக்தர்கள் உடம்பு இருக்கின்ற வரையிலும் எப்படி இருப்பார்கள், எப்படி வாழ்க்கை நடத்துவார்கள், அவருடைய வாழ்க்கையில் நிகழ்ச்சியில சிவன்முக்தி நிலையில் நிகழ்கின்ற அந்த தன்மை, அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன தன்மைகள் இடம்பெற்று இருக்கும் என்பதை நன்றாக வகுத்து கூறுவதற்காக, நல்ல விரிவாக கூறுவதற்காக இந்த 12ஆம் சூத்திரம் எழுந்திருக்கிறது. இதற்கு மேலும் யாருக்கும் எந்த ஐயமும் வர முடியாது, எதுல? சமயத்துறையில. அதனால இத்துடன் இந்த சூத்திரம் 12ஆம் சூத்திரத்தோடு நிறைவு பெறுகிறது. ஏன்னா ஒரு சமயத்துறையில எந்த அளவுக்கு சிந்தனைகள் உயர்ந்து இறைவனை திருவடியை பேற்றினை அடைய முடியுமோ அந்த சிந்தனை இங்கு
இங்கு முழுமையாக சொல்லப்பட்டு விட்டது. அதனால இனி ஒருத்தர் வாய் போய் கேட்க வேண்டிய அவசியம் யாருக்கு எதுவும் கிடையாததுனால 12ஆம் சூத்திரம் நிறைவு சூத்திரமாக இதில் அமைகிறது. 7 பாடல்கள் 7 விருத்த பாடல்கள் இதில் அமைந்துள்ளன. பார்க்கலாம். 22 இருந்து 328 7 பாடல்கள் 7 விருத்த பாடல்கள் இதில் அமைந்துள்ளன. பார்க்கலாம். செங்கமல தாழ் இணைகள் சேரலொட்டா திரிமலங்கள் அறுத்து ஈசன் நேசருடன் தெரிந்திட்டு அங்கு அவர்தம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அரண்யனவே தொழுது இறைஞ்சி ஆடி பாடி எங்கும் யாம் ஒருவருக்கும் எளியோமல்லோம் யாவர்க்கும் மேலானோம் என்று இருமாப்பு எய்தி திங்கள் முடியார் அடியார் அடியோம் என்று திரிந்திடுவர் சிவஞான செய்தி உடையோரே. இந்த இடத்துல செய்தின்னா செயல், சிவஞான செயலுடையோர். என்ன போல படிச்சுட்டு பேசுறவங்க இல்ல, சிவஞான செயலுடையோர் ஜீவன் முக்தர்கள். செங்கமல தாளினைகள் சேரவட்டா திரிமலங்கள் அறுத்து செந்தாமரை மலர் போலும் திருவடிகள். அவனுடைய முகம் செந்தாமரை மலர் போன்றது, அவனுடைய மேனி செந்தாமரைக்காடு அணையமேனி தனிச்சுடரே இரண்டுவிலே தனிய நேர்க்கே. செந்தாமரை மலர் போன்ற அவனுடைய திருவடிகள், செந்தாமரை மலர் போன்ற திருமுகங்கள், அவனுடைய உடம்பே செந்தாமரை மலர் போல இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க. செங்கமல தாழ் இணைகள் சேரலட்டா, அந்த திருவடியை சேர விடாமல் தடுக்கக்கூடிய திரிமலங்கள் அறுத்து. திரிமலங்கள் திரின்னா 3: ஆணவம், கண்ணும், மாயை. செந்தாமரை மலர் போலும் திருவடிகளை அணைய ஒட்டாது தடுக்கக்கூடிய அந்த மும்மலங்களையும் பற்றற கழிந்த நிலையிலே அந்த 3 மலங்களும் அந்த உயிரை விட்டு நீங்கி விடுகிறது. ஆனா 3 மலங்களும் நீங்கி விடுகிறதே தவிர இங்க ஒரு குறிப்பு கொடுக்கப்படுகிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, விளக்கு வரும்பொழுது இருளானது ஓடி போயிடும். விளக்கு எங்க இல்லையோ அந்த இடத்துல என்ன வரும்? இருள் வந்துடும். அப்ப சிவ நினைவு, சிவ சிந்தனை அந்த சிவமுக்தர்களுக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த இடத்துல என்ன வந்து மறுபடியும் நுழைஞ்சிரும், ஆணவம் வந்து நுழைஞ்சிரும். அதனால அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், பார்க்கின்றதெல்லாம் சிவமயமாக பார்ப்பார்கள். பார்க்கின்றவர்களுடைய சிந்தனையிலே சிவம் இருக்கிறது. அப்படி சிந்தனையிலே சிவம் இருப்பதனாலே அவர்கள் பார்க்கின்றதெல்லாம் சிவம், எங்கும் சிவமயம். காட்டாதனை எல்லாம் காட்டி பின்னும் சிவம் காட்டி என்று மணிவாசகர் சொல்கிறார். காட்டாதனவெல்லாம், காட்டாதனெல்லாம் காட்டுறது என்ன? எல்லா பொருளையும் சிவமாக காட்டுது. அது காட்டினாராம். எல்லாருக்கும் காட்டாதனவெல்லாம் அவருக்கு காட்டினார். அதாவது தகுதி வந்த பிறகு காட்டக்கூடியது எதுனாக்கா எல்லாம் சிவமாக காட்டுது. இப்போ இறைவனுடைய திருவடி மலர்களை சேரவிடாமல் தடுக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை 3 மலங்களையும் நீக்கி ஈசன் நேசருடன் தெரிந்திட்டு, அப்படி இந்த இறைவனை அடைவதற்கு தடையாக உள்ள மும்மலங்களும் நீங்குவதற்கு ஒரு துணை என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானுடைய அடியார்கள் மெய்யன்பர்கள். அதனாலதான் மணிவாசக பெருமான் அடியார் கூட்டத்தில் நடுவில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த மும்மலங்களும் நீங்கியவர்கள் எப்படி இருப்பார்கள்னாக்கா, சிவபெருமானுடைய மெய்யன்பர்களோடு பயின்றுன்னா பழகி கொண்டு இருப்பார்கள். அடுத்தது அடியாரோடு பழகி கொண்டிருப்பார்கள். அங்கு அவர்தம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அரணியனவே தொழுது இறங்கி ஆடிப்பாடி அந்த பயிற்சி, அந்த சிவ சிந்தனை, அந்த இறைவன் தந்த அந்த தரிசனம் நிலைபெற வேண்டுமானால், இறைவன் அந்த தரிசனத்தை சாதனை செய்து இறைவனுடைய திருவருளும் கூட பெற்று இறைவனை வந்து பார்த்துட்டார். எங்கு பார்த்தாலும் சிவமாம் தன்மை வந்துவிட்டது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த தன்மை நிலைபெற வேண்டுமானால் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அவரது திருவேடத்தையும், சிவபெருமான் அடியவர்களுக்கு திருவேடம் தந்திருக்கிறார். என்ன திருவேடம்? ருத்ராட்சம், திருநீரு, திருவைந்தெழுத்து. இதான் சிவ சைவ சாதனங்கள், அதன சிவ சின்னங்கள். அந்த திருவேடத்தையும் சிவாலயத்தையும் அரண் என கண்டு வழிபாடியற்றி. ஆக அது நிலைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அடியார்களோடு பொருந்தி இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட அடியார்கள்? உலகத்தை நினைக்க கூடாது, இறைவனை பற்றி ஆழ்ந்து சிந்தித்து இருக்க வேண்டும். சைவ சாதனங்களை எல்லாம் அணிந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த சைவ சாதனங்களை, புறச்சாதனங்களை அணிந்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் இறைவனுடைய எண்ணம் நிறைந்திருக்க வேண்டும். இறைவனுடைய எண்ணமே நிறைந்தில்லாமல் சிவசாதனங்களை மட்டும் அணிந்திருந்தால் நம்ம அவர்களை, ஆனால் நம்முடைய 63 மெய்ப்பொருள் நாயனார் அந்த 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 சிவ வேடத்துக்கு மதிப்பு கொடுத்தார் இல்லையா? ஏனாதிநாத நாயனார் அந்த சிவ வேடத்துக்கு மதிப்பு கொடுத்தார். ஆகவே அந்த சிவ வேடம்
உள்ளிருக்கின்ற நினைவு ரெண்டு ஒன்று கலந்திருக்கிறவர்களோடு நம்முடைய உறவு அமைய வேண்டும். இந்த தவிர வேற உறவு அமைந்தால் மறுபடியும் உலகாய எண்ணங்கள் தான் நமக்கு வரும். மெதுவாக நம்மை பழைய வழிக்கே இழுத்து கொண்டு வந்து மீண்டும் பிறப்பிறப்பில் அந்த சூழ்நிலையை நம்மை செலுத்திவிடும். ஆகவே இவைகளெல்லாம் அரணென கண்டு வழிபாடு இயற்ற வேண்டும். அப்படி வழிபாடு இயற்றுவதனால தொழுது இறைஞ்சி ஆடிப்பாடி அந்த இன்பத்திலே அடியாரோடு கூடியிருக்கின்ற இன்பத்திலே ஆடிப்பாட வேண்டும். ஆகவே மேலிட்டால் ஆடல் பாடல்களை செய்து எங்கும் ஒருவர்க்கும் யாம் எளியோம் அல்லோம் யாவர்க்கும் மேலானோம் என்று இருமா பெய்தி. அப்போ இறைவனுடைய திருவடியிலே அடங்கியவர்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் சிவனாகவே காண்கிறார்கள். அவருடைய திருவேடத்தை சிவனாகவே காண்கிறார்கள். திரு சிவாலயத்தை சிவனாகவே காண்கிறார்கள். சிவாலயத்தின் உள்ளிருக்கும் அந்த சிவலிங்க மூர்த்தத்தையும் சிவன் என்றே கருதுகிறார்கள். மற்றவர்களுக்கெல்லாம் அது வேற மாதிரி தெரியுது. ஆனால் அடியார்களுக்கு எப்படி தெரியுதுன்னா அது சிவனாகவே தெரிகிறது. அப்படி வழிபாடு இயற்றி ஆனந்த மேலிட்டால் ஆடல் பாடல்களை செய்து அப்படி இருக்கின்ற நிலையில இப்பேறு பெறமாட்டாதவருடைய சிறுமியை நோக்கி மற்றவர்களுக்கு இந்த உலகாய எண்ணங்களில் இருப்பவர்களை அவர்கள் சேரமாட்டார்கள். ஏனென்றால் அவரோடு சேர்ந்தா இவர்கள் மீண்டும் தாழ்ந்து போன்ற நிலை ஏற்படும். அதனால ஒரு கர்வம் அவர்களுக்கு உண்டாகும். அது நல்ல கர்வம். ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கர்வம் இல்லாம அவரோட போய் மறுபடியும் இணைந்தால் இவர்கள் மீண்டும் பிறப்பிறப்பு சூழலிலே துன்பப்பட வேண்டி இருக்கும். எவ்விடத்தும் உள்ள ஒருவருக்கும் நாம் எளியராதல் இன்றி நான் யாருக்கும் கீழானவர்கள் அல்ல அப்படின்னு அவங்க நினைப்பாங்களாம். ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா எதனுடைய அடிப்படை நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமானுடைய திருவடியை பொருந்தி இருக்கின்றதனால். சாதாரணம் அப்படி நினைக்க கூடாது. யார் நினைக்கலாம்? சிவபெருமானுடைய திருவடியை இடையீடில்லாமல் யார் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறாரோ அந்தியும் நண்பகலும் அஞ்சுபதம் சொல்லக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்கள் இறைவனிலே பொருந்தி இருப்பதினாலே அதிலிருந்து அந்த சிந்தனையிலிருந்து வேறொருவரோடு நாம் கலந்தால் அந்த சிந்தனை நம்மை விட்டு குறைந்து போகும் என்று சொல்லி அவர்களோடு பழகாமல் விலகியே இருப்பார்கள். அவர்கள் பக்கமே போக மாட்டாங்க. இது தீண்டாமை அல்ல, தன்னை தற்காத்துக் கொள்ளுதல். அப்படி அவர்கள் யாருக்கும் எளியராக மாட்டார்கள். திருவடியை அவர்கள் தலைக்கூட பெற்றதனாலே பொருந்தி இருப்பதினாலே அவர்கள் இருமாப்புடன் யாவர்க்கும் மேலானோம் என கழித்து. அதுதான் சொல்றார். எங்கும் ஒருவருக்கும் ஆம் எளியோம் அல்லோம் யாவர்க்கும் மேலானோம் என்று இருமாப்பு எய்தி. மணிவாசகர் 4 இடங்கள்ல அந்த இருமாப்பு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். ஒரே ஒரு இடத்துல மட்டும் இருமாப்பு அடைவார்கள் என்று மற்ற தேவர்களை பற்றி சொல்லுகிறார். மீதி இடத்துல எல்லாம் நான் சிவபெருமானை கலந்து அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதனால் இருமாந்து இருக்கிறேன் என்ற செய்தியை அவர் சொல்லுகின்றார். அப்படி யாவர்க்கும் மேலானோம் என கழித்து இருமாப்பு எய்தி பூமேல் அயனோடு மாலும் புகழறிதென்று ஏமாறி நிற்க. அதாவது பூமேல் அயன் தாமரை மலர் மேல் இருக்கக்கூடிய படைப்பு கடவுள் பிரம்மா, மாலும் திருமாலும் சொல்லுவதற்கு அரியது என்று ஏமாறி இருக்காது, எனக்கு கிடைக்காது என்று 2 கடவுளும் ஏமாந்து போய் நிற்கிறாங்களாம். அடியேன் இருமாக்க அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத பேரு எனக்கு கிடைத்து விட்டது என்று நான் இன்பத்தினால் களிப்பு அடைய நாய் மேல் தவிசிட்டு, நாய்க்கு தவிசிடுவது போல நாய் மேல அம்பாரி வச்சா அப்படி இருக்கும், யானைக்கு மேல அம்பாரி வைப்பாங்க, யானை நாய்க்கு மேல வச்சா அது தகுதி இல்லாத இடத்துல வைக்கிறது மாதிரி எனக்கு இறைவன் தன்னுடைய அருள் தரிசனத்தை தந்தான். நன்றாய் பொருட்படுத்த என்ன மற்றவர்களெல்லாம் பொருட்படுத்துமாறு என்னை செய்தான். அப்படிப்பட்ட தீமேனியானுக்கே சென்றுவதாய் போ தும்பி. அப்ப நான் இருமாப்பு அடைகின்றேன். எதனால இருமாப்பு அடைகிறேன்? தன்னை நாய் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிக்கணும். தன்னை நாய் என்றும் சொல்லுகிறார், தாழ்ந்தவன் என்றும் சொல்லுகிறார். இறைவனுடைய தரிசனம் கிடைத்ததுனால அதனால இன்பக் கழிப்பு எழுதியிருக்கிறேன் என்பதையும் சொல்லுகிறார். மற்றவர்களுக்கு அந்த பேரு கிடைக்கவில்லை என்பதையும் சொல்லுகிறார். ஆக இது உண்மையான இருமாப்பு. இந்த இருமாப்பு எல்லாருக்கும் வரணும். இந்த இருமாப்பு இந்த உயிரானது அடையக்கூடிய பெரும் பேச்சினை அடைந்து விட்டது, வாழ்க்கையினுடைய லட்சியத்தை பெற்றுவிட்டது. அதனால அடையக்கூடிய ஆனந்தம். மற்றவர்களுக்கு அந்த பேரு கிடைக்கல, எனக்கு இறைவன் அதை நலி இருக்கிறான், நான் கீழானவன் என்று அப்பொழுதும் சொல்லுகிறார். நான் நாய்மேல் கவிழ்ந்து நன்றாய் பொருட்படுத்த தீமேனியானுக்கே சென்றுதாய் போத்து. அப்பர் பெருமான் இருமாந்து இருப்பென்பரோ இதன் பல்கன தென்னப்பட்டு சிறுமான் ஏந்திதன் தேவடி கீழ்ச்சென்று. சிறுமான் ஏந்திதன் கையிலே மானை வைத்திருக்கின்ற பெருமானுடைய திருவடி கீழ்ச்சென்று
அவருடைய வியாபகத்துக்குள்ள அடங்கி நின்று அங்கே எளிமை வந்து விடுகிறது. அது தருகின்ற பேரானந்தத்தை அடைவதனால இன்பக் கழிப்படைகிறேன், இருமாந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இப்போ ஒரே இடத்துல எளிமையும் அந்த எளிமையினால் வரக்கூடிய பேரானந்தத்தை துய்த்த இன்பக் கழிப்பையும் சொல்கிறார்கள். நம்ம சொல்ற இருமாப்பு உலகத்தில் இருக்கிற இருமாப்பு அல்ல. இது பைனாப்பட அறவேர்கள் அரவு ஏற அல்குள் உமைபாகமதாய் என் மெய் நாள்வரும் பிரியா வினைக்கேடா. என் மெய் நாள்வரும் பிரியா. என்னுடைய மெய்னா என்னுடைய உடம்ப ஒரு நாளும் ஒரு வினாடியும் கூட பிரியாமல் என்னுடைய உடம்புக்குள்ளே இருக்கிற உயிரிலே கலந்திருக்கின்ற பெருமானே, வினைக்கேடா என்னுடைய வினையை கெடுக்கக்கூடிய பெருமானே, சென்னாவலர் பரசும் புலவர்களெல்லாம் வாழ்த்தி உன்னுடைய பெருமைகளை சொல்லக்கூடிய புகழ் திருப்பெருந்துரை உரைவாய் என்னால் கழித்து என்னால் இருமாக்கேன் யானே. நான் அந்த இருமாப்பை அடைய வேண்டும், என்னைக்கு அது கிடைக்க போதோ, உன்னுடைய தரிசனம் என்னைக்கு கிடைக்க போதோ அப்படின்னு இருமாப்பு. கற்றறியேன் கலைஞானம் கசிந்துரிகேன் ஆயிடினும் மற்றறியேன் பிறதெய்வம் வாக்கியலால் வார்கடல் வந்து உற்று இருமாந்திருந்தேன் எம்பெருமான் அடியேற்கு பொன் தவித்து நாய்க்கு இடுமாறன்றேன் என் பொருளே பொன்னருளே. அங்க நாய்க்கு நாய் மேல் தவிச்சிட்டுன்னு சொன்னாரு. இந்த இடத்துல என்ன சொல்றாரு? நாய்க்கு தவிச்சிடுவது போல, நாய்க்கு தடுத்து போட்டது போல எனக்கு நீ இந்த பேச்சினை வழங்கி இருக்கிறார். அப்படி நீ அந்த ஆனந்தத்தை வழங்கியதனால நான் பேரானந்த கழிப்பு எழுதியிருக்கிறேன், அதனால் நான் இருமாப்பு அடைகிறேன் என்ற விஷயத்தை சொல்றார். அப்பவும் கூட இறைவனுடைய திருவடி கீழ் அடைகின்ற ஆனந்தம் என்று சொல்கிறாரே தவிர உலகாயத்தில் சொல்லுகின்ற இருமாப்பு அல்ல. அதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு இடத்துல ஒரு இருமாப்பு சொல்றார், அது உலகாய இருமாப்பு. சாவ முன்னால் தக்கன் வேள்வி தகர்தின்று நஞ்சம் மஞ்சி ஆவையந்தா என்று அவிதாவிடும் அவர் நம்மவர் அவரே. இந்த தக்கனுடைய வேள்வியில அந்த வேள்வியிலே போடக்கூடிய அபித்தை அந்த மாமிசத்தை உண்பதற்காக தேவர்களெல்லாம் கூடி அங்க இருந்தார்களாம். அவர்களுக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு. வந்த உடனே எல்லாரும் ஆன்னு அலறிட்டு சிவபெருமான்கிட்ட ஓடி வந்தாங்களாம். அவர்களெல்லாம் சேர்ந்து சிவபெருமான் என்ன சொல்றாங்களாம், மூவரில் ஒருவர் அப்படின்னு சொல்றாங்க. சிவபெருமான் மூவரில் ஒருவன் அல்ல, மூவருக்கும் மேலானவன், அயன் மான் ருத்திரன் மேலானவன். அவர்களெல்லாம் அந்த அந்த தக்கனுடைய யாகத்திலே பயந்து ஓடி அவனுடைய அந்த அவிதுக்காக அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற தேவர்களெல்லாம் சேர்ந்து தேவர்களில் ஒருவர் என்று சிவபெருமானை சொல்கிறார்கள். எம்பிரானும் எண்ணி விண்ணாண்டு மண்மேல் தேவர் என்றே இருமாந்து என்ன பாவம் தெரிந்தவரே. மூவர் என்றே எம்பிரான் தேவர் என்றே இருமாந்து அவர்கள் தேவர் என்று தன்னை இருமாப்பு கொண்டிருக்கிறார்கள் என்று அது சொல்றார். அவருடைய இருமாப்பை பற்றி சொல்றார். 3 இடங்கள்ல சிவபெருமான் தரக்கூடிய பேரானந்தத்தை பெற்று நான் இன்பக் கழிப்பு எய்தினேன் என்கிற பொருள் சொல்கின்றார். ஆகவே எங்கும் ஒருவர்க்கும் யாம் எளியோம் அல்லோம் யாவர்க்கும் மேலானோம் என்று இருமாப்பு எய்தி திங்கள் முடியார் அடியார் அடியோம் என்று தெரிந்திருவர். அப்ப இருமாப்பு எய்தார் அந்த இன்பம் மேலேற்றினால் அவர்கள் இன்பக் கழிப்படைகிறார்கள். ஆனா அவர்கள் இன்னொரு காரியம் செய்யறாங்க, திங்கள் முடியார் அடியார் அடியோம். நான் இருமாப்படைந்தாலும் நான் திமிராப்ப தெரியறதில்லை, அடியவர்களுக்கு அடியும் என்று சொல்கிறேன். திரையினை அணிந்த திருமுடியுடைய சிவபிரான் திருவடியை பொருந்த பெற்று அவரது பெருமையை நோக்கி அவருக்கு அடிமையாக வாழ்வார்கள். இவர்கள் யாரு இப்படி இருக்கிறவங்க? சிவஞான செய்தி உடையோரே. இந்த சிவஞானத்தை தன்னுடைய அனுபவமாக பெற்ற ஜீவன் முக்தர்கள் இவ்வாறு வாழ்க்கை நடத்துவார்கள். சிவஞானிகள் அடியாரோடு சேர்ந்திருப்பார்கள், ஜீவன் முக்தரோடு சேர்ந்திருப்பார்கள். அப்புறம் திருக்கோயிலையும் சிவன் என்றே கருதுவார்கள். ஆக அடியார்கள், சிவன் முக்தர்கள், திருக்கோயில், சிவவேடம் இந்த 4ஐயும் அவர்கள் சிவன் என்றே கருதுவார்கள். செங்கமல தாளினைகள் சேரலொட்டா திரிமலங்கள் அறுத்து ஈசன் நேசருடன் சிறந்திட்டு அங்கவர்தம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அரணனவே தொழுது. நம்ம திருக்கோயிலில் இருக்கக்கூடிய அந்த ராஜகோபுரத்தை கூட என்ன சொல்றோம்? ஸ்தூலலிங்கம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். இந்த ஆகமங்களின் வழியாகத்தான் அந்த கோயிலே எழுப்பப்பட்டிருக்கிறது. சிவபெருமான் ஆகமமாகி இருக்கக்கூடியவன், ஆகம வடிவில் அவன் இருக்கிறான். அதனால ஆகம வடிவில் கட்டப்பட்ட ஆகமத்தினுடைய கொள்கைப்படி ஆகமம் என்ன நோக்கத்தோடு இந்த கோயிலை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி இருக்கிறதோ அப்படி கட்டப்பட்ட கோயில்களும் ஆகமம் தான். அப்ப ஆகமமாகவே சிவபெருமான் இருக்கிறான்னா வாசப்படியே நம்ம வணங்க வேண்டிய இடமாயிடுது, அந்த திருமதிலே நாம் வணங்க வேண்டிய இடமாயிடுது, நடைபாதையே நாம் வணங்க வேண்டிய இடமாயிடுது. ஏனென்றால் இறைவன் ஆகமமாக இருக்கிறான், ஆகமங்கள் வழிபட்டுத்தான் கோயில்கள் எழுப்பப்பட்டிருக்கின்றன. ஆகவே திருக்கோயில்கள் எல்லாம் சிவபெருமான் தான், சிவபெருமானுடைய நினைவுடையவர்கள் எல்லாம் சிவபெருமான் தான்.
சிவனிடம் அணிந்தவர்களெல்லாம் சிவபெருமானை நினைப்பிக்கக்கூடியவர்கள். அவங்க எப்படி இருக்காங்களோ, ஆனால் அவர்கள் சிவநினைவை நமக்கு உண்டு பண்ணுவதனாலே அவர்களை நாம் சிவமாகவே கருத வேண்டும். இப்போ இந்த சூத்திரம் 3 கூறுகளாக அமைந்திருக்கிறது. ஒழிவு அதிகாரம் இதில் கிடையாது. முதல் கூறு செங்கமல தாளினைகள் தேரலட்டா திரிமலங்கள் அறுத்து, அதை இந்த முதல் பாடலிலேயே தெளிவாக சொல்லிவிட்டார். 3 மலங்களையும் எப்படி அறுத்து வாழக்கூடிய நிலையை சொல்லிவிட்டார். அதனால அந்த விரிவாக சொல்லுவதற்கு தனி விருத்தப்பாக்கள் இல்லை. 2ஆம் கூற்றையும் 3ஆம் கூற்றையும் விரிவாக இதை சொல்லுகின்றார். 2ஆம் கூறு ஈசன் நேசருடன் தெரிந்திட்டு, ஈசனை யார் ஒருவர் அன்போடு நினைக்கிறார்களோ அவர்களோடு நாம் சேர்ந்திருக்க வேண்டும் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. 3ஆம் கூறு அங்கு அவர்தம் திருவேடம் ஆலயங்கள் எல்லாம் அரணனவே தொழுதிருந்தி ஆடி பாடி எங்கும் யாம் ஒருவருக்கும் எளியோவல்லோம் யாவர்க்கும் மேலானோம் என்று இருமா பெய்தி திங்கள் முடியார் அடியார் அடியோம் என்று தெரிந்திடுவர் திறமையான செய்தியுடையோரே என்பது 3வது அதிகரணம். ஆகவே 2 அதிகாரம், 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் அடுத்து பார்க்க இருக்கின்றோம். 12ஆம் சூத்திரம் 2வது அதிகரணம் பார்க்க இருக்கிறோம். பொழுது ஈசன் நேசருடன் தெரிந்திட்டு, சிவபெருமானுடைய அடியவர்கள் இருக்கிறார்களே அவர்களோடு நெருக்கமான தொடர்பு ஏற்படுத்திக் கொண்டு, அப்படி இந்த அதிகரணம். சீவன் முக்தர் சிவனடியாரிடத்தில் அன்பு உடையவராகவும், ஜீவன் முக்தர்களே எப்படி இருக்கணுமா, நாம் சிவனடியாரோட தொடர்பு கொள்ள மாட்டேங்கிறோம். நமக்கு பயம் அத்து போச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எது நல்லது கேட்டதுன்னு இன்னும் தெளிவு வரல. அதனால நம்ம எல்லாரோடையும் கலந்து பழகிட்டு இருக்கோம். ஆனா சீவன் முக்தர்கள் எப்படி இருப்பாங்களாம், உலகத்தோடு கலக்க மாட்டார்கள். அவர்கள் சிவன் அடியாரிடத்து மட்டும் தொடர்பு வைத்திருப்பார்கள். ஏனைய அறிவில்லாதவரிடத்தில் வெறுப்பு உடையவனாகவும், கொஞ்சம் வார்த்தை கூட கொஞ்சம் கடினமான வார்த்தை தான், அடியாரிடத்திலிருந்து ஒதுங்கி கூட இல்லை, அப்பா அவங்க பக்கமே போக மாட்டாங்க, அப்படி வெறுப்புடையவர்களாகவும் இருக்க வேண்டும் என இந்த பாடல் கூறுகிறது. ஈசனுக்கு அன்பு இல்லார், அடியவருக்கு அன்பு இல்லார், எவ்வுயிர்க்கும் அன்பு இல்லார், தமக்கும் அன்பில்லார். 4 விஷயம் சொல்றாருங்க. பேசுவதியன் அறிவிலா பிணங்களை நாம் இணங்கில் பிறப்பினிலும் இறப்பினிலும் பிணங்கிடுவர் விடு நீ. ரொம்ப கடுமையான வார்த்தைகளா இங்க உத்தரவே போடுறார். ஆசையோடும் அரண் அடியாரை அடைஞ்சிட்டு, ஆசையோடும் அரண் அடியாரை அடைஞ்சிட்டு, அடியவர்களுக்கும் அடியவர்களை அடைஞ்சிட்டு அவர்கருமம் உன்கருமமாக செய்து, அடியாருக்கு அடியாரை போய் பார்த்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய குற்றியவர்களை முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு செய்து, கூசி மொழிந்து தன்னுடைய தாழ்மைகளை நினைத்து கூசி மொழிந்து அவர்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு செய்து, அருள்ஞான குறியில் நின்று, குறின்னா அடையாளம், அருள்ஞான குறி சிவபெருமானுடைய திருவடிங்கிற இந்த திருக்கோயில் கும்பிட்டு தட்டமிட்டுனா கையை தட்டி கொண்டு கூத்தாடி திரியே, இப்படி வாழ்க்கை நடத்து. சிவனடியார்கள் இப்படித்தான் இருப்பாங்க. அடியவருக்கு அன்பில்லார் ஈசனுக்கு அன்பில்லார் அப்படின்னு உரை எழுதும் பொழுது சிவஞான சுவாமிகள் முதல்ல அடியவருடைய அன்பை சொல்றார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார்கள். ஒரு பெண்ணின் மேல் அன்புடையவர்கள் அந்த பெண்ணின் மேல் நேரடியாக அன்பு செலுத்துவதற்கு பதிலாக அந்த பெண்ணோடு தொடர்புடைய சுற்றத்தாரிடம் அன்பு செலுத்துவார்களாம். காமுகனானவன் ஒருவன் ஒரு வனிதையிடத்து அன்புடையன் என்பது அவர்களுடைய அருகில் இருப்பவர்களை கண்டு அவர்கள் மேல் செலுத்தக்கூடிய அன்பின் அளவு பற்றியே தெரியப்படும். ஒரு மேல அன்புடையவராக அவர்களுடைய சுற்றத்தார்கள் மேல அன்பு செலுத்துறதை வச்சுதான் அவர்கள் மேல எவ்வளவு அன்பு இருக்கு என்பது தெரியும். அதுபோல சிவபெருமான்கிட்ட அன்பு இருக்கு அப்படின்னா அந்த அன்பினுடைய அளவு எதனால் தெரியப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சிவபெருமானுடைய அடியவர்கள் மேல் நாம் எவ்வளவு அன்பு வைக்கிறோம் என்பதை பொறுத்து தான் ஈசன் மேல் இருக்கக்கூடிய அன்பு தெளியப்படும் அப்படின்னு. அப்ப சிவபெருமான மேல அன்பு இருக்குன்னா அந்த அன்பு வெளிப்படுகின்ற இடம் எது? ஆமா, ஒருவேளை சாப்பாடை போட்டு முழுசா சாப்பிடுன்னா உள்ள இருக்கிற சாமி அந்த முழு சாப்பாடையும் சாப்பிட மாட்டார். அவங்க ஒருவேளை அப்படி சாப்பிட்டாருன்னு வச்சுங்க, நாமெல்லாம் என்ன பண்ணுவோம், பெரிய பெரிய படையெல்லாம் போட மாட்டோம். பாவாடைன்னு போடுறாங்க பாருங்க, நீளமா அவ்வளவு தூரம் போடுறாங்க. எதெல்லாம் நல்லா நம்ம சாப்பிடுவோமோ அதெல்லாம் பெரிய பூஜை நடக்கும். ஒருவேளை சாமி சாப்பிட ஆரம்பிச்சா நம்மளாம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சம் காட்டுவோம். அதுக்கு பிறகு சாமிக்கு வயிற்றுக்கு பசி இருக்கிற அளவுக்கு காட்டிடுவோம். நாம் அவனுடைய அடியார்களுக்கு ஏதாவது உணவிட்டால் அந்த உணவு அடியார்களுக்கும் போய் சேரும். அதன் வழியாக அப்போ இறைவன் மீது செலுத்தக்கூடிய அன்பினுடைய அளவு எவ்வாறு வெளிப்படும், எவ்வாறு தெளியப்படும், எவ்வாறு நாம் அதை தேர்ந்தெடுத்து தெரிந்து கொள்ளலாம் என்றால், சிவபெருமானுடைய அடியவர்களுக்கு நாம் எவ்வளவு அன்புடையவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு சிவபெருமான் மேல் அன்போடு இருப்பதாக
அறியப்படும் அப்படின்னு சொல்றார். அடியவர்க்கு அன்பு இல்லார் ஈசனுக்கு அன்பு இல்லார். முதல் நமக்கு இருக்க வேண்டியது சிவபெருமானுக்கிட்ட இருக்கிற அன்பை காட்டணும்னா அவனுடைய அடியார்களுக்கு நாம் அன்போடு இருக்க வேண்டும். அடியவர் மாட்டு அன்பில்லாதவர் ஈசன் மாட்டும் அன்பில்லாதவரே. ஒருவேளை அடியாரிடம் அன்பில்லாமல் இருந்து கொண்டு சிவபெருமானுக்கு மட்டும் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தா அது எப்படியா? அது ஒரு நாடகம், வெளியாரை ஏமாற்றுதல் போன்றது. நாடகம்னா என்ன? இந்த இடத்துல என்ன நாடக மாத்திரையே அப்படிங்கிறாங்க. நாடக மாத்திரைன்னா வெளி பரபரப்புக்கு, வெளி பார்வைக்கு இறைவன் மேல் அன்பு இருப்பதாக தெரியுமே தவிர உண்மையான அன்பு அது அல்ல. உண்மையான அன்பு இருக்கிறது என்றால் அவனுடைய திருநாமத்தை ஜபிக்கின்ற சொல்லுகின்ற அடியார்கள், அவனுடைய சிவ சின்னங்களை அணிந்து கொண்டிருக்கின்ற அடியார்களை, உண்மையாக அணிந்து கொண்டிருக்கிற அடியார்களை நாம் எவ்வளவு நேசிக்கிறோமோ அதுதான் இறைவனை நேசிப்பதற்கு அடையாளமாக திகழும். அடியவர்க்கு அன்பில்லார் ஈசனுக்கு அன்பில்லார். அவர்கள் எவ்வுயிருக்கும் அன்பில்லார். அடியவர்களுக்கு அன்பு இல்லைன்னா ஈசனுடைய அன்பு இல்லைன்னா ஆயிடும். ஒருவேளை அடியவருடைய அன்பு இல்லாமல் ஈசன் மேல மட்டும் அன்பு இருப்பதாக அவர்கள் கடவுளுக்கு மட்டும் செய்து கொண்டிருந்தால் அது நாடக மாத்திரையே பரபரப்புக்காகவும் வெளிப்போக்குக்காகவும் செய்யக்கூடியதாகவே இருக்குமே தவிர உண்மையான அன்பு ஆகாது. அடியவர் மீது அன்பு செலுத்தினால்தான் இறைவன் மீது செய்திருக்கின்ற உண்மையான அன்பு ஆகும். அப்புறம் எல்லா உயிர்களுமே அந்த அடியார்கள் மேல அன்பு செலுத்தினால்தான் எல்லா உயிர்களிலும் அன்பு செலுத்தியதாக ஆகும். அடியவர்களுக்கு அன்பு செலுத்தும் பொழுது ஈசன் மகிழ்கிறான். ஈசன் எல்லா உயிர்களிலும் தேடுகிறான். அப்போ அடியவர்களுக்கு அன்பு செலுத்துவதன் மூலமாக அவன் மகிழ்கிறான். அவன் மகிழ்வதன் மூலமாக எல்லா உயிர்களும் மகிழ்கின்றன. அதனால இறைவனுக்கு அன்பு செலுத்தி, அடியார்களுக்கு அன்பு செலுத்தி இறைவனை மகிழ்வித்து அவன் இறைவனை மகிழ்வதனால் அவன் சொரூபமாக இருக்கின்ற அனைத்து உயிர்களும் மகிழ்வடையும். அப்ப எல்லா உயிர்களுக்கும் அன்பு செலுத்தியதாக ஆகும். எவ்வுயிர்க்கும் அன்பு இல்லார். அடியவர்களுக்கு அன்பில்லார் ஈசனுக்கு அன்பில்லார். அடியவர்களுக்கு அன்பில்லார் எவ்வுயிர்க்கும் அன்பு இல்லார். அப்ப அடியவர்களுக்கு அன்புடையவர்கள் ஈசன் மேல் அன்புடையவர்கள், எவ்வுயிர்க்கும் அன்புடையவர்கள். ஏனென்றால் ஈசன் தான் எல்லா உயிர்களிலும் இருக்கிறான். ஒரே சேரும் 84 100,000 யோனி பேதம் நிறை சேர படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் நிற்கின்றவன் சிவபெருமான். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாய். சிவபெருமான் தில்லையிலே நடனமாடக்கூடிய சிவபெருமான் ஒவ்வொரு உயிரிலும் அவன் நடனம் புரிந்து கொண்டிருக்கிறான். எல்லா உயிரிலும் அவன் இருந்து கொண்டிருக்கிறான். ஆகவே அடியவர்களுக்கு அன்பு செய்தால் சிவபெருமானுக்கு அன்பு செய்ததாக ஆகும். அடியவர்களுக்கு அன்பு செய்தால் அது எல்லா உயிர்களிலும் உரைகின்ற சிவபெருமானுக்கு அன்பு செய்ததாக அது ஆகும். அவர்கள்தான் தமக்கும் அன்பு செய்பவர்களாக ஆவார்கள். முதல்ல அடிப்படை இறைவன் அடியார்கள். அதன் மூலமாக இறைவனுக்கு செய்கின்ற அன்பு, இறைவனுக்கு செய்கின்ற அன்பினாலே அனைத்து உயிர்களுக்கு அடக்கம் நம்மளும். அப்போ நமக்கு அன்புடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் அடியவர்களுக்கு அன்புடையவர்களாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக சிவனுக்கு அன்புடையவர்களாக மாறுவோம். அதன் மூலமாக எவ்வுயிர்க்கு அன்புடையவர்களாக மாறுவோம். அதன் மூலமாக நமக்கும் அன்புடையவர்களாக மாறுவோம். அடியவர்களுக்கு அன்பில்லாமல் போய்விட்டால் நமக்கு நானே அன்பு செய்யாதவர்களாகி விடுவோம். எவ்வளவு கருத்து அதுக்குள்ள அடங்கி இருக்கு பாருங்க. அதை வெளியே கொண்டு வரணும். தமக்கும் அன்பில்லார் நாம் பேசுவது என். இவ்விடங்களில் அன்பில்லாதார் தம் உயிர்க்கு உறுதி செய்து கொள்ளுபவர் அல்லர். ஏனென்றால் அடியார்களுக்கு அன்பு செய்தால்தான் சிவபெருமான் மகிழ்வான். சிவபெருமான் மகிழ்ந்தால் தானே நமக்கு நல்லது. சிவபெருமானுக்கு நாம் அன்பு செய்தோமானால் எல்லா உயிர்களுக்கும் அன்பு செய்தவர்களாக ஆவோம். எல்லா உயிரும் மகிழ்ந்தால் தானே நமக்கு நல்லது. ஆக இந்த உறுதிகளை நாம் செய்யாவிட்டால் நாம் நமக்கே துன்பம் செய்து கொண்டவர்களாக ஆவோம். ஆகவே ஆகலின் அப்படி அன்பு இல்லாதவர்களை பற்றி பேசுவது என்ன பேச முடியும்? அவளை பற்றி என்ன சொல்றதுக்கு என்ன இருக்கு? நாம் சொல்லுவது என்ன? நீ அரண் அடியாரை அடைந்திட்டு அவர் கருமமும் உன் கருமமாக அருள்ஞான குறியில் நின்று ஆசையோடும் செய்து. ஆகவே நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், அதனாலதான் மணிவாசக பெருமான் சொல்லுகின்றார், சிவம் வேண்டாதார்தமை நாளும் வேண்டேன். சிவம் வேண்டாதார்தமை நாளும் வேண்டேன். அடியார் நடுவில் இருக்கும். அதனாலதான் அடியார் நடுவில் இருக்கும் அவர்களை புரிய வேண்டும் அப்படின்னு சொல்றார். சிவம் வேண்டாதவர்களை நானும் தீண்ட மாட்டேன். நீ அரண் அடியாரை அடைந்திட்டு, ஆகவே நீ இறைவனுக்கு அன்புடையவராக இருக்க வேண்டுமானால், எல்லா உயிர்களுக்கும் அன்புடையவனாக இருக்க வேண்டுமானால், உனக்கும் அன்புடையவனாக நீ இருக்க வேண்டுமானால் நீ என்ன செய்யணும்? அரண் அடியாரை அடைந்திட்டு.
மாறாத சிவ அனுபவத்தில் பொருந்திக் கொண்டு அரண் மலரடிக்கு இருக்க பெற்ற நீ அதனை வளர்க்கும் தன்மையுடைய அத்தொடர்புடையாரோடு இணங்கி அவர் பணியை உன் பணியாகவே, அவருக்கு ஏதாவது ஒரு பணி இருந்ததுன்னா அந்த சிவனடியாருக்கு அதை உன்னது பணியாகவே சொந்த வேலையாகவே நினைத்துக் கொண்டு அப்படி அடியார் பணி செய்யும் பொழுது ஒரு விஷயம் நடைபெறுகிறது. என்னன்னா, அது நம்மிடம் இருக்கின்ற தன்முனைப்பு அல்லது தற்போதம் நம்மிடமிருந்து அகன்று போய்விடுகிறது. நம்ம அவருக்கு அடிமையா இருந்தோம்னா நமக்கு தன்முனைப்பு இருக்கும். நம்ம பெரியவன், நம்ம ஒரு பெரிய சிவஞானி, நமக்கு அவன் வேட்டி துவச்சி போடட்டும், நமக்கு அவன் சாப்பாடு போட்டட்டும் என்று நமக்கு நாமே நினைத்துக் கொள்ளுகின்ற தற்போதமானது ஒழிந்து போய்விடும். தன்முனைப்பு எளியவராக அவன் மாறி அமைவான். தற்போதம் உணைத்தல் இன்றி உவகை மிகுதியுடன் செய்து, அப்படி உவகை மிகுதியுடன் அடியார்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது உவகை மிகுதி வரும். அடியார்கள் அல்லாதோடு சேரும் பொழுது என்ன வரும்? அடியாரோடு சேர்ந்தால் உவகை வரும். அவர்களோட சேருவதற்கே நமக்கு வெறுப்பு வரும். அவர்களோட சேர மாட்டோம்னா. ஆகவே அரண் அடியாரை அடைந்திட்டு அவர் கருமம் உன் கருமமாக அருள் ஞான குறியில் நின்று ஆசையுடன் செய்து, அருள் ஞான குறியில் நின்று சிவபெருமான் இந்த சிவபெருமான் இந்த உரைகின்ற அந்த உள்ள இருக்கின்ற அந்த சிவபெருமானுடைய அடையாளம் இருக்கிறதே அந்த திருவுருவம், அதிலே நின்று கொண்டு அவன் அடியார்களை அடைந்து அவர் கருமம் ஆசையோடும் செய்து, இந்த திருக்கோயிலுக்கோ அல்லது சிவனடியார்களுக்கோ என்ன கருமம் செய்ய வேண்டுமோ, என்ன செயல்களை செய்ய வேண்டுமோ அதை ஆசையோடு செய்து அறிவிலா பிணங்களை இணங்கில். இப்போ இந்த வாழ்க்கை நடத்துவதற்கு மாறாக இருக்கின்றவர்கள் எல்லாம் வாழ்ந்தும் வாழாதவர்கள். அதனாலதான் பிணங்கள் என்று சொல்லுகிறார். அவர்கள் அடியார்களுக்கு அன்பில்லாதவர்கள், அதன் வழியாக சிவனுக்கு அன்பில்லாதவர்கள், அதன் வழியாக உயிர்களுக்கு அன்பில்லாதவர்கள், அதன் வழியாக தமக்கும் அன்பில்லாதவர்கள். இவர்கள் வாழ்ந்தும் வாழாதவரே ஆவார். ஆக பிறப்பினிலும் இறப்பினிலும் பிணம் போன்றவரோடு நாம் அப்படி வாழாத அந்த பிணங்களோடு நாம் இணங்கினால் பிறப்பினிலும் இறப்பினிலும் பிணங்கிடுவர். என்ன கொண்டு எங்க கொண்டு சேர்த்துட்டாங்க நமக்கு மீண்டும்? இப்போ செம்மலர் நோன்றாள் சேரலொட்டா அம்மலம் கழி வந்திருக்கிறோம். இறைவனுடைய திருவடி கமலத்தை சேரவிடாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்ற மும்மலங்களிலிருந்தும் நீங்கி நாம் வந்திருக்கிறோம். மீண்டும் இப்படிப்பட்டவர்களோடு, இந்த உலக ஆசை உலக பற்றுடையவர்களோடு, உண்மை தெரியாதவர்களோடு, சிவபெருமான் மீது அன்பில்லாதவர்களோடு, அடியவர்கள் மீது அன்பில்லாதவர்களோடு, உயிர்கள் மீது அன்பில்லாதவர்களோடு, தமக்கும் அன்பில்லாதவர்களோடு நாம் இணங்கினால் மீண்டும் பிறப்பிறப்பு சூழலிலே நம்மை அவர்கள் கொண்டு செலுத்தி விடுவார்கள். ஆகவே பிணங்கிடுவர் விடு, பிறப்பிறப்பினில் கொண்டு போய் அவர்கள் செலுத்தி விடுவார்களாம். ஆதலால் அவர்களை விட்டு நீங்கி அவர்களை வெறுத்து போய்விட வேண்டும், வெறுத்து நாம் விலகிவிட வேண்டும். கூசி மொழிந்து அடியாரது உயர்வும் உனது இழிவும் நோக்கி, கூசி தன்னுடைய சிறுமையை வாயினாலே வெளிப்படையாக சொல்லி நீ இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் நினைந்து அந்த அடியாரை பார்த்து கும்பிட வேண்டும். கும்பிடமிட்டு தாளமிட்டு கூத்தாடி தெரிய வேண்டும். அதுதான் ஜீவன்முக்தருக்குள்ளே வாழ்க்கை முறை. கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரியே, கும்பிட்டு கைகொட்டி கூத்துமாடி திரிவாயாக அப்படின்னு இந்த பாடல்ல சொல்லுகின்றார். ஆகவே நாம் ஜீவன்முக்தர்களாக மாறிவிட்டோம். இனிமேல் நம்ம செய்ய வேண்டியது ஒரு காரியம் இல்லை. எல்லாரும் என்னுடைய காலில் வந்து விடணும், எல்லாருக்கும் நான் விபூதி தரணும், எல்லாருக்கும் விபூதி இட்டு விட வேண்டும், நான் ஞான நிலையில மிக உயர்ந்த இடத்துல வந்துட்டேன் என்று எந்த தன்முனைப்பை ஒழிப்பதற்காக நாம் பாடுபட்டோமோ அந்த தன்முனைப்பே மீண்டும் வந்துடும். அது வரக்கூடாது நமக்கு. ஆகவே நீ என்ன செய்ய வேண்டும்? எல்லா உயிரிடமும் அன்போடு இருக்க வேண்டும், அடியார்கள் அன்போடு இருக்க வேண்டும். அவர்களுக்கு என்ன, அதாவது குற்றவாளி சொன்னா அந்த பணியை நாம் செய்ய வேண்டும். இது குற்றவாளி இவனுக்கு என்ன நம்ம வேலை செய்யறது அப்படின்னு நினைக்க கூடாது. அவர் எச்சில் இலை வருதுன்னா அந்த எச்சில் இலையை கொண்டு போய் நாமே ஒரு உரமாக வைத்து விட்டு அந்த இடத்தை நாமே தூய்மை செய்ய வேண்டும். அப்பதான் தன்முனைப்பு கெடும். அப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்கணும். இந்த உடம்பு இருக்கிற வரையிலும் எப்பொழுதாவது சிவபெருமானுடைய பிடியை விட்டால் அந்த பிடி விலகுகின்ற இடத்துல ஆணவங்களை புகுந்து கொண்டு மீண்டும் சேட்டை செய்ய ஆரம்பித்துவிடும், மீண்டும் தன்முனைப்பை உண்டு பண்ணிவிடும். அதனால ஜீவன்முக்தனாக ஆன பிறகும் கூட நீ விழிப்பாக இருக்க வேண்டும், அடியவர்களிடத்தில் இயங்கி இருக்க வேண்டும், அடியவர்களுக்கு அடிமைப்பட்டு நடந்து கொள்ள வேண்டும். அப்படிங்கிறதா இந்த பாட்டினுடைய செய்தி. கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரியே, அற்புதமான ஒரு திருமுறை பாடல் இருக்கு. அதை நீங்க சிந்தனை பண்ணணும். உரை தளர்ந்து உடலார் நடுங்காமனம்,
உரை தளர்ந்து, உரை வாயிலிருந்து பேசக்கூடிய உரை தளர்ந்து, உடலார் இதுக்கு ஒரு 6 விகுதி, இழிவு சிறப்பு 6 விகுதி போட்டிருக்கார். உடல் அழியக்கூடியது, அதுக்கு ஒரு 6 விகுதி போட்டு உயர்வா சொல்றார். உடலார் நடுங்காமுனம், எப்ப நடுங்கும் உடம்பு? உரை தளர்ந்து உடலார் நடுங்காமுனம் நரை விடையானுடம் நல்லமே. திருநல்லம் பாட்டுது, அங்கு இருக்கக்கூடிய சிவபெருமான் நரை வெள்ளேறு ஏறக்கூடியவன், நரை விடையான் இடம், நரைவிடை அதாவது வெள்ளையாக இருக்கக்கூடிய அந்த ரிஷப வாகனத்தில் மேலே ஏறி இருக்கின்ற இடம் சிவபெருமான் இருக்கின்ற இடம் நல்லமே. அந்த நல்லமே, நல்லத்தில் திருநல்லத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை இந்த உரை தளரும் முன்பாக, உடலார் நடுங்கும் முன்பாக பரவுமின், அவனுடைய பெருமைகளை எல்லாம் வாயினாலே பாடி பரவுமின். பணிமின், அவனுடைய திருவடிகளை எப்பவும் ஏகனாகி நிற்க, ஏகனாகி இறைவனி நிற்க வேண்டும். அவனுடைய வியாபகத்துக்குள்ள நம்முடைய தன்முனைப்பை அடக்கி கொண்டிருக்க வேண்டும். அவனுடைய சங்கல்பத்தையே உன்னுடைய பணியாக செய்ய வேண்டும். உனக்குன்னு தன்முனைப்பினாலும் எந்த காரியமும் செய்யக்கூடாது. பரவுமின் பணிமின் பணிவாரோடே விரவுமின், யார் பணிந்திருக்கிறார்களோ அவர்களோடு சேர்ந்து பொருந்தி அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே நீனும் அவர்களுக்கு ஒத்துழைத்து செயல்படுங்கள். விரவாரை விடுமினே, அப்படி யாரெல்லாம் அப்படி இறைவனை சேராமல் இருக்கிறார்களோ அவர்களை விடுவினே, விட்டு. அந்த இந்த 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 விருத்தத்துக்கு அப்படியே இலக்கியமாக இருக்கக்கூடிய திருமுறை பாடல். 5வது திருமுறை 43வது பதிகம் 5வது பாட்டு. உரை தளர்ந்து உடலார் நடுங்காமுனம் நரை விடை உடையானிடம் நல்லவே பரவுமின் பணிவின் பணிவாரோடே விரவுமின் விரவாரை விடுவினே. பணிவாரோடே நாம் பொருந்தி இருக்க வேண்டும். யாரெல்லாம் பொருந்தி இருக்கிறோ அவங்களெல்லாம் விட்டுறணும். ஆகவே அவர்கள் என்ன பண்ணுவார்கள் கேட்டீங்கன்னா, அறிவிலா பிணங்களை இணங்கில் பிறப்பினிலும் இறப்பினிலும் பிணங்கிடுவர். ஆகவே அவருடைய தொடர்பை நீ விட்டுவிட வேண்டும். நீ சிவபெருமானுடைய அடியார்களுடைய முன்பு உன்னுடைய சிறுமியை நினைத்து நீ பூச வேண்டும். பூசி அவர்களுக்கு என்னென்னலாம் வேண்டும் என்று அவரிடம் தன்னுடைய சிறுமையையும் வெளிப்படுத்தி, நான் இவ்வளவு கீழ்மையாக இருக்கிறேன் என்று தன்னை பற்றி மொழிந்து, அதன் பிறகு இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் ஆங்காங்கே இறைவன் கோயில் கொண்டிருக்கின்ற இடங்கள் சிவனடியார்கள் எல்லாத்தையும் பார்த்து கும்பிட்டு, அதன் பிறகு இன்பம் மிகுதியினாலே கைத்தாளமிட்டு கூத்தாடி இறைவனை நினைந்து கொண்டே நீ வாழ்க்கை நடத்த வேண்டும். இந்த 2வது அதிகரணம் இந்த ஒரு பாடல் தான். ஈசனுக்கு அன்பில்லார், அடியவருக்கு அன்பில்லார், எவ்வுயிர்க்கும் அன்பில்லார், தமக்கும் அன்பில்லார், பேசுவது என் அறிவிலா பிணங்களை நாம் இணங்கில் பிறப்பினிலும் இறப்பினிலும் பிணங்கிடுவர் விடுநீ ஆசையோடும் அரணடியார் அடியாரை. அதனாலதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியார்க்கும் அடியேன்னு சொல்றாரு இல்லையா, அடியார்க்கும் அடியேன். அரணடியார் அடியாரை அடைந்திட்டு அவர் கருமம் உன்கருமமாக செய்து கூசி மொழிந்து அருள்ஞான குறியில் நின்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி திரியே. அடுத்த பாடம் இது 3வது அதிகரணம். இதான் நூலுக்கும் நிறைவு, இந்த சூத்திரத்துக்கும் நிறைவான அதிகரணம். அங்கு அவர்தம் திருவேடம், முக்கியமான செய்தி, அங்கு அவர்தம் திருவேடம். அவர்னா யாரு? சிவனடியாருடைய திருவேடம். திருவேடம் திருநீரு, ருத்ராட்சம், திருவைந்தெழுத்து, ஆலயங்கள், இந்த இறைவன் வசிக்கக்கூடிய ஆலயங்கள் எல்லாம் அரணனவே தொழுது. எப்படி நினைக்கணுமா? ஏதோ அடையாளம், கோயில், சிமெண்ட், கல்லால கட்டிட்டு நினைக்க கூடாதான். எப்படி நினைக்கணும்? இதுதான் சிவபெருமான் என்று நினைக்க வேண்டும். தொழுது இறைஞ்சி ஆடி பாடி எங்கும் யாம் ஒருவருக்கும் எளியோம் அல்லோம் யாவர்க்கும் மேலானோம் என்று இருமாப்பெய்தி திங்கள் முடியார் அடியார் அடியோம் என்று திரிந்திடுவர் சிவஞான செய்தியுடையோரே. யார் சிவஞான செயலுடையவர்கள், சிவஞானத்தை அனுபவமாக பெற்றவர்கள் இப்படி வாழ்வார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆகவே இந்த பாடல்ல பாசப்பற்று உடையவர் பற்று விடுவதற்கு சிவனடியாரை சிவனெனவே துணிந்து வழிபட வேண்டும். நாமெல்லாம் பாசப்பற்றுடையவர்கள் யாரெல்லாம் இருந்தா அவர்கள் அந்த பற்று விட வேண்டும் என்றால் நம்ம யாரை போய் சாரணும்? சிவன் அடியாரை சார வேண்டும். அவர்கள் என்ன நினைக்கணும்? சிவன் என்றே நினைக்க வேண்டும். அறிவு அறியான்கனை அறிய யாக்கையாக்கி அங்கு அங்கே உயிர்க்கு உயிராய் அறிவு கொடுத்து அருளால் தெரிதலினால் திருவேடம் சிவன் உருவே ஆகும். சிவோகம் பாவிக்கும் அத்தால் சிவனும் ஆவர். குறியதனால் இதயத்தே அரணை கூடும் கொள்கையினால் அரண் ஆவர். குறியொடு தாமழியும் நெறி அதனால் சிவமேயாய் நின்றிடுவர்.
என்றால் நேசத்தால் தொழுதிடினி பாசத்தார் விடவே. அறிவு அறியான், அறிவதற்கரிய, அதாவது உலகாயுத அறிவினால் பாச ஞானத்தினாலும் பசு ஞானத்தினாலும் அறிவதற்கரியவன் சிவபெருமான். எந்த ஞானத்தினாலும் அறியலாம்? பதிஞானம் உண்டால் அறியலாம். அறிவதற்கரியவன்னா பாச ஞானத்தினாலும் பசு ஞானத்தினாலும் அறிவதற்கு அறியவன். அறிவு அறியான் தனை அறிய, நம்முடைய சிந்தனைக்கு அகப்படாத அந்த பரம்பொருளை, அந்த சிந்தனைக்கு அகப்படாத பரம்பொருள் தன்னை அறியும் பொருட்டு என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா, எப்படி வருதான்? இந்த உலகத்தவர்கள் எல்லாம் சிந்தனைக்கு உட்பட்டவர்கள், நாம் சிந்தனைக்கு அறியவனாக நாம் இருக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ளவர்களெல்லாம் உய்ய வேண்டும் என்றால் அவருடைய சிந்தனைக்கு நாம் வசப்பட வேண்டும் என்று சிவபெருமான் நினைக்கிறான். அறிவு அறியான் தனை அறிய, அறிவதற்கு அறியவனாக இருக்கக்கூடிய உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமான், பதிஞானத்தினாலே அறியக்கூடிய சிவபெருமான், பாசஞானத்தினாலும் பசுஞானத்தினாலும் அறியப்பட முடியாத சிவபெருமான், இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் எல்லாம் சிந்தனைக்கு எட்டும்படியாக நாம் இறங்கி வர வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு வருகிறான். எப்படி வருகிறான் என்றால், யாக்கை ஆக்கி திருநீரு கண்டிகை முதலிய திருவேடமாகிய தனது வடிவத்தை தன் அன்பர்க்கு அளித்து, அப்ப திருநீற்றை இறைவன் தான் அளித்திருக்கிறான், அந்த கண்டிகையும் இறைவன் தான் அளித்திருக்கிறான், திருவைந்தெழுத்தையும் அவன் அளித்திருக்கிறான். இந்த மூன்றையும் யாரெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வேடத்தில் அவன் இறங்கி வருகிறான் சாமி. அப்ப வேடம் உடையவர்கள், இந்த வேடம் உடையவர்கள் கருத்து சிவமாய் இருக்கிறது. இந்த வேடத்தை அணிந்தவருடைய கருத்து எப்படி இருக்கு? அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கு? மனம் சிவபெருமானை விட்டு நீங்கவில்லை. அதனால அவன் சிவம். திருநீரு சிவபெருமானுடைய திருமேனி. சிவபெருமான் அருள் திருமேனி கொண்டவன். அவன் செந்தடல் புரைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அப்படின்னு மணிவாசகர் சொல்லுகிறார். திருஞான சம்பந்தர் பொங்கடல் ஒருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அப்படின்னு சொல்றார். அவர் நெருப்பு, சிவந்த நெருப்பு மேனி, செந்தடல் புரைதிரு மேனியும் காட்டி. அப்போ அந்த நெருப்பின் மேலே இருக்கக்கூடிய நீர், அவனுடைய திருமேனியில் இருக்கக்கூடியதுதான் நீ திருநீர். அவனுடைய மேனியே இதுதான். அவனுடைய திருமேனி அருள் திருமேனி. அதனாலதான் திருஞான சம்பந்தர் பராவணமாவது நீர், பராசக்தியாக இருப்பதும் திருநீர்னே சொல்றார். அவ்வளவு புனிதமானது திருநீர். திருநீற்றை பூசிக்கொள்வனும் புனிதனாகிறான், பூசிக்கொண்டிருப்பவனை பார்ப்பவனும் கூட புனிதனாகிறான். அதனால புனிதத்தை தருவது திருநீர். அணிபவரை புனிதராக்குகிறது. திருநீர் அணிபவர்கள் பெரும் பேறு பெற்றவர்கள். திருநீர் அணிபவர்களை பார்ப்பதே நமக்கு பெரிய புண்ணியம். அந்த அந்த குமரேர் சதகம்னு ஒரு நூல், அதுல ஒரு பாடல் இருக்கு. பக்தியோடு சிவசிவா என்று திருநீற்றை பரிந்து கையால் எடுத்து பாரினில். ஏன் திருநீர் அணிந்தவர்களை சிவமாக கருத வேண்டும்னா, அந்த சிவபெருமானும் திருநீரும் வேறு வேறு அல்ல. சிவபெருமானுடைய அடையாளம் திருநீர். அதனால சிவபெருமான அந்த திருநீற்றை நாம் பக்தியுடன் அணிய வேண்டுமா. பக்தியோடு சிவசிவா என்று திருநீற்றை பரிந்து கையால் எடுத்து, பரிந்துன்னா அன்போடு, கையில வாங்கும்போது அன்போடு வாங்க வேண்டும், பக்தியோடு வாங்க வேண்டும். வாங்கும்போது சிவசிவான்னு சொல்லிட்டு வாங்கணும். பாரினில் விழாதபடி அண்ணாந்து செவியோடு பருத்த புய மீது ஒழுக. அண்ணாந்து இப்படி பூசணும். இப்படி ஒழுங்கும்பொழுது என்ன, எங்க ஒழுகணும்? அது இந்த காது வழியாக புஜத்தின் மேல் ஒழுக விழ வேண்டும். நித்தமும் மூவிரலால் நெற்றியில் அழுத்தலுற நினைவாய் தரிப்பவர்க்கு. இப்படி இப்படி வச்சுக்கூடாது, இப்படி பொட்டு வைக்க கூடாது. சில பேர் திருநீற்று அணியறது இந்த வசத்துல தான் நம்ம அணியணும். சில பேர் இப்படி போடுறாங்க. அது யார் சொல்லி கொடுத்தா, எந்த ஆகமத்தில் இருக்குன்னு தெரியல. அதனால நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, திருநீற்றை அழுத்தலுற நினைவாய் தரிப்பவர்க்கு. கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வரையாமாகில் தங்காவினைகளும் தாரும் சிவகதி சிங்காரமான திருவடி தாருவரே. சந்திரன் தடையில் வைத்த சங்கரன் சாமவேதி அந்தரத்து அமரபெம்மான் ஆனநல்வெள் ஊர்தியாந்தன் மந்திரம் நமசிவாய ஆக நீரு அணிய பெற்றால் வெந்து அரும் வினையும் நோயும் வெவ்வழல் விறகித்தன்றே. நம்முடைய வினைகளெல்லாம் அழிஞ்சு போகுமா? விறகிலே நெருப்பு போட்டதுன்னா அந்த விறகு பூரா அழிஞ்சு போகுது இல்லையா? அதுபோல நாம் சிவாய நம என்று திருநீர் அணிந்தால் நம்முடைய வினைகளெல்லாம் அழிஞ்சு போகும். சந்திரன் தடையில் வைத்த சங்கரன் சாமவேதி அந்தரத்து அமரபெம்மான் ஆனநல்வெள் ஊர்தியாந்தன் மந்திரம் நமச்சிவாய ஆக நீர் அணிய பெற்றால், இங்க சொன்னார்ல சிவசிவான்னு அந்த திருநீர், நமசிவாய் என்று
ஆக நீர் அணிய பெற்றால் வெந்து அரும் வினையும் நோயும் வெவ்வரல் விரகித்தன்றே. கருவாய் கிடந்தும் கடலே மண்ணும் கருத்துடையேன் உருவாய் தெரிந்தும் நாமும் பயிர்ந்தேன் உணர்வர்களால் திருவாய் பொலிய சிவாய நம என்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே. அப்ப திருவைந்தெழுத்தை சொல்லி திருநீரிட வேண்டும். அப்ப தரிப்பவர்க்கு நீடு வினை அணுகாது, தேகம் பரிசுத்தமாகும், வினை வராது, தேகம் பரிசுத்தமாகும். நீங்காமல் நிமலன் அங்கே சத்தியோடு நித்தம் விளையாடுவன். யார் திருநீர் அணிந்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய முகத்துல யார் விளையாடுவார்? சத்தியோடு சிவன் விளையாடுவன். முகத்திலே தாண்டவம் செய்யும், அங்க வந்து நடனம் ஆடுவான். முகத்திலே தாண்டவம் செய்யும் திருன்னா மகாலட்சுமி, முகத்துல வந்து லட்சுமி கடாட்சம் இருக்குமா. சஞ்சலம் வராது, பரகதி உதவும், மனசுல சஞ்சலங்கள்லாம் வராது, உலகாய சஞ்சலங்களோட வராது. இவரையே சக்தியும் சிவமும் எனலாம். யார் திருநீர் தெரிஞ்சிருக்காங்களோ அவங்களை என்ன சொல்லலாம்? அம்மையப்பராக கருதலாம் என்று அந்த பாடல் சொல்லுகிறது. மத்தினிய மேறு என வைத்து அமுதினை கடையும் மால்மருகன் ஆன முருகா மயிலேறி விளையாடு குகனை புயல் புல் வயலீடு மலைமேவு குமரியசனி. குமரியசதக பாடல் இது. அது வந்து சிவபெருமானை நிலையாமை உணர்த்துகிறது, சிவபெருமானுடைய அன்பை வளர்க்கிறது, சிவபெருமானையே நினைக்க செய்கிறது. அதுதான் சாசுவாதமானது. திருநீர் எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் எரிச்சுக்கிட்டே போனா நீர் வரும். நீர் அழிக்க முடியுமா? நீர் அழிச்சாலும் நீர் தான் வரும். அது நித்திய பொருள். ஆகவே இந்த திருநீற்றை நாம் தரித்து கொண்டோம்னா நிலையான பேரின்பத்தை அது வழங்கும். திருநீற்றினுடைய மகிமை திருமுறைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எதுக்கு இல்லாத பெருமை அந்த திருஞான சம்பந்த பெருமான் திருநீற்று பதிகம்னே ஒன்று பாடி இருக்கிறாங்க. ருத்ராட்சம் அது சிவபெருமானுடைய அந்த அடையாளங்களை பார்த்து சிவபெருமான் அச்சிந்திதனாய் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட சிவபெருமான் சிந்தனைக்கு சிந்திப்பதற்காக வர வேண்டும் என்று இந்த வடிவத்தில் வர்றான். திருநீர் அணிந்தவன் வடிவத்தில் வர்றான், ருத்ராக்கம் அணிந்தவன் வடிவத்தில் வருகிறான். ருத்ராக்கம் என்பது சிவபெருமானுடைய ஆனந்த கண்ணீர். முப்பரம் எரித்த பொழுது அவருக்கு வந்து ஆனந்த கண்ணீரே ருத்ராட்சமாக வந்து விழுந்தது. அந்த அந்த முப்புறம் என்பது ஆணவம் கண்மம் மாயாகிய முப்புறத்தை எரித்ததனுடைய அடையாளம். யார் ருத்ராட்சம் அணிந்திருக்கிறார்களோ அவர்களுடைய ஆணவம் கண்மம் மாயை மூன்றும் அவர்களை விட்டு நீங்கும். சிவபெருமானுடைய கருணையை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஏராளமான நன்மைகளுடையது. அது ஒரு மருந்து பொருளாகவும் பயன்படுகிறது, உடலுக்கு ரட்சியாக பயன்படுகிறது. ருத்ராட்சம் அணிந்தவர்களுக்கு பில்லி சூனியம் மற்றவர்களெல்லாம் அவனை அண்ட முடியாது, கண் படாது. இப்படி எல்லாம் ருத்ராட்சம் நமக்கு பல வகையில் பயன்படுகிறது. அந்த உடம்புல இருக்கும் பொழுது அது அவனுடைய நினைவை ஊட்டிக்கொண்டே இருக்கிறது. அதோட கூட ஜபம் செய்வதற்கு ருத்ராட்சம் மிகவும் பயன்படுகிறது. நெக்குள் ஆர்வம் மிக நினைந்து பெருகி நினைந்து அக்குமாலை கொண்டு அங்கையில் எண்ணுவார், அக்குமாலை கொண்டு அங்கையில் எண்ணுவார் என்று நம்முடைய திருஞான சம்பந்தர் சொல்லுகிறார். ஆகவே அடியார்களுக்கு ஆவரணம் ருத்ராட்சம் தான், பொன்னாலாகிய ஆவரணம் இல்லை, ருத்ராட்சம் தான் அடியார்களுக்கு அணிகலன். அதுக்கு மேல சிவன் அடியாருக்கு இன்னொரு இருக்கக்கூடிய சின்னம் என்னன்னு கேட்டீங்கன்னா திருவைந்தெழுத்து. அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறோம். நம்ம திருவைந்தெழுத்தை 5 எழுத்தும் பாடிய பொருளாக சிவபெருமான் இருக்கிறான். அவனுடைய மேனியே பஞ்சாக்கர திருமேனி. உடுக்கை வீசுகின்ற கரம் சிகாரத்தை குறிக்கிறது, ஈசிய திருக்கரம் பகாரத்தை குறிக்கிறது, அபயகரம் யகாரத்தை குறிக்கிறது, அனலேந்திய கரம் நகாரத்தை குறிக்கிறது, ஊன்றிய திருவடி மகாரத்தை குறிக்கிறது. சிவாயனம் என்ற திருமேனியாக அவன் எழுந்திருக்கிறான். 5 எழுத்தும் பாடிய பொருளாய் உள்ளான். ஆக 5 எழுத்துக்குள்ள இந்த எல்லாமே அடக்கம், சிவபெருமானும் அடக்கம். ஆகவே அதனாலதான் மணிவாசக பெருமான் நமச்சிவாய வாழ்கன்னு சொல்றார். அதை வாழ்கன்னு வாழ்த்திட்டா வேற ஒன்னையும் வாழ்த்த வேண்டியது. அதுக்குள்ள எல்லாமே பிரபஞ்சமே, அது சாமியும் சேர்ந்து அடக்கம், உலகமும் சேர்ந்து அடக்கம். ஆகவே திருவைந்தெழுத்தை அடியார்கள் நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் எழுந்தாலும் ஓடினாலும் உட்கார்ந்தாலும் தூங்கினாலும் படித்தாலும் எந்த நேரத்திலையும் இடையராது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படி இருப்பவர்கள் அடியார்கள். உண்மையான அன்போடு இருக்கக்கூடியவர்கள், இதை அணிந்து கொண்டிருப்பவர்கள் அடியார்கள். யாக்கையாக்கி திருநீரு கண்டிகை முதலிய திருவேடமாகிய தனது வடிவத்தை தன் அன்பர்களுக்கு அளித்து, சிவபெருமான் தன்னுடைய வேடத்தையே அளிக்கிறான். உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன். அவர் திருமுடி கட்டிக்கும் பொழுது சிங்காசனத்தில் அமர்ந்து திருமுடி சூட வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர் ருத்ராட்சத்தையே தன்னுடைய ஆவரணமாக திருநீரையே அணிந்து கொண்டு அவர் தன்னுடைய கடாமுடியையே கிரீடமாக அணிந்து கொண்டிருந்தார். உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இன்னும் நிறைய இது பரவலான ஒரு பொருள்.
இதை நீங்க பெரிய புராணத்தை வாசித்தால் இதுல வந்து நிறைய இந்த மூன்றும் அணிந்த அடியார்களுடைய பெருமை, அவர்கள் சிவமாக விளங்குகிறார்கள் என்பது நமக்கு நல்லா தெரியும். அடுத்தது, அங்கே உயிர்க்கு உயிராய் அறிவு கொடுத்து, எங்கும் உயிர்க்கு உயிராய் நின்று அவரது அறிவினை விளக்கி, யாருடைய அறிவினை விளக்கி? அந்த சிவனடியாருடைய அறிவினை விளக்கி, அருளால் தெரிதலினால், அருளால் கலத்தலாலும் சிவபெருமான் என்ன பண்றான்? யாரெல்லாம் உண்மையிலேயே அடியார்களாக இருந்து கொண்டு தன்னை மறக்காமல் நினைத்து கொண்டு திருநீரும் ருத்ராட்சமும் திருவைந்தெழுத்தையும் அவர்கள் அனுஷ்டித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு அறிவிலே நின்று அவருடைய அறிவை அவன் விளக்குகிறான். அருளால் அவருடைய உயிரிலே அவன் கலக்கிறான். அப்படி கலந்திருப்பதினாலே திருவேடன் சிவன் உருவே ஆகும். இப்படிப்பட்ட பெருமைகளுடைய அந்த சின்னங்களை அணிந்திருப்பதால் அவர்கள் சிவமே ஆவார்கள். திருவேடம் சிவன் உருவே ஆகும். நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கலாம். திருவேடம் சிவன் உருவே ஆகும். ஆகவே திருவேடமுடைய மெய்யன்பர்கள் சிவமே ஆதல் தெளிய கிடத்தலின். ஆகவே இதெல்லாம் ஜீவன்முக்தர்களாக இருக்கின்றவர்கள் இப்படி திருவேடத்தோடு யாராவது வந்தால் உடனே என்ன செய்யணும்? அவருடைய திருவடியிலே விழுந்து வணங்க வேண்டும். அதனாலதான் ஏனாதிநாத நாயனாருடைய வரலாற்று நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஏனாதிநாத நாயனார் சோழ நாட்டில் எயினூர் அப்படிங்கிற ஊர்ல அவர் தோன்றினார். ஈழர் குலத்தை சேர்ந்த சான்றவர். அவர் திருநீற்றிடத்தில் பேரன்பு மிக்கவர். அதோடு கூட உலகாயுதமாக அவருக்கு அமைந்த கடமை என்னன்னா வாழ்பயிற்சி செய்தல். வாழ்பயிற்சின்னா சாதாரண மனிதர்களுக்கு செய்யல, அவரு அரசர்களுக்கே வாழ்பயிற்சி கற்றுக் கொடுத்து கொண்டுதான் மிகு புகழோடு விளங்கினார். அதன் மூலமாக நிறைய வருவாய் வந்தது. அந்த வருவாயெல்லாம் சிவகைங்கரியத்துக்கே அவர் செலவிட்டார். தான் ஒன்றும் வச்சுக்கிறதே கிடையாது. அடியார்களுக்கு உணவிடுதல், அடியார்களுக்கு ஆடை ஆவணங்கள்லாம் வாங்கி கொடுத்தல், அடியார்களுக்கு இருப்பிடம் அளித்தல், இவைகளிலே தன்னை செலுத்திக் கொண்டிருந்தார். அந்த காலத்துல அவர் ஊர்ல இன்னொருத்தார்னா அவன் பேரு அதிசூரன் பேரு. அவன் வந்து நல்ல இயல்புகள் நல்ல குணங்கள் இல்லாதவன். இவர் மிகுந்த தொழிற்பயிற்சி நல்ல திறமையுடையவராதனால எல்லா மாணவர்கள்கிட்டே வந்தாங்க. அவர்கிட்ட ஒரு மாணவரோட போய் சேரல, வருமானம் இல்லாம போச்சு. சரி, நமக்கு எதிரியாக இருக்கின்ற இந்த ஏனாதிநாதனை நாம் ஒழித்து விட்டால் நம்ம வந்து சிறப்படையலாம். வேற எங்கேயும் போக மாட்டாங்க, நம்மகிட்ட வந்துருவாங்க, நம்ம புகழடையலாம், நிறைய செல்வம் நமக்கு கிடைக்கும், நம்முடைய தொழிலே கெடுக்கிறானே என்று அவர் நினைத்தார். அதனால ஒரு நாள் என்ன பண்ணார்? அவருக்கு சில பேர் கெட்டவர்களுக்கும் ஆள் கூட்டம் இருக்கு இல்லையா, அழைச்சுக்கிட்டார். எல்லாத்தையும் அழைச்சுக்கிட்டார். போனார். ஒரு வாசப்படி ஏனாதிநாதருடைய வீட்டு வாசப்படிக்கு சென்றார். அறையூரி அழைத்தார். சண்டைக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்டார். உடனே அவர் போர்க்கோலத்தோடு வெளியே வந்தார். 2 பேரும் ஒரு பொது திடலுக்கு சென்றார்கள். அங்கு சண்டை போட்டாங்க. சண்டை போட்டதில் அவன் தோல்வி அடைந்தவன் தோல்வி அடைஞ்சு ஓடிப்பிட்டான். போனவன் என்ன பண்ணா, இவனை நேர்மையான முறையிலே ஜெயிக்க முடியாது என்று அவன் நினைத்தான். ஆகவே அதுக்கு தந்திரம் செய்தான். இரவூர தூங்கவில்லை. அவன் தோல்வி அடைஞ்ச அந்த நிகழ்ச்சியை அவனுக்கு மனதில் உறுத்தியது. ஒரு ஆளை அனுப்பினான் அந்த நம்முடைய ஏனாதிநாதருடைய வீட்டிற்கு. தனிமையிலே சண்டையிடலாம், தனித்தனியாக ஒருவருக்கு ஒருவர் சண்டையிடலாம் வான்னு போருக்கு அழைத்தார். உடனே அவர் அதை பற்றி கவலைப்படல, போருக்கு வந்தார். ஊருக்கு ஒதுப்புறமான இடத்துல போய் சண்டை போடுவதற்கு இவர் அழைத்த உடனே அவர் உடனே வந்துட்டார். அவர் வந்து முன்னாடி வந்துட்டார் ஏனாதிநாதர். இவன் பின்னாடி வர்றான். வருகின்றவன் தன்னுடைய உடலிலே திருநீட்டு சின்னத்தை அணிந்து கொண்டு, ருத்ராட்சை அணிந்து கொண்டு, தன்னை மறைத்து கொண்டு, கேடயத்தினால் தன்னை மறைத்து கொண்டு அந்த திடல் வரலாம் வந்துட்டான். அப்படி வந்த உடனே சண்டை போடுவதற்கு ஒரு 8 அப்படி காலை தூக்கி வச்சார் ஏனாதிநாதர். வைத்த உடனே தன்னுடைய கேடயத்தை இவன் விளக்கினான். அந்த திருநீற்று வேடம் அங்க காணப்பெற்றது. திருநீற்று வேடம் அணிந்தவர் சிவபெருமான் என்று அவர் முடிந்த முடிவாகிய கொள்கையில் இருக்கின்றவர். யார் அணிஞ்சிருக்கான்னு கூட அவர் பார்க்கல. அப்போ அங்க அந்த அளவுக்கு இறைவன் மீது உள்ள ஈடுபாடு காரணமாக அறிவு அந்த இடத்துல செயல்படவே இல்லை. அவர் ஆஹா கெட்டு போனேன், ஒரு சிவனடியாரை நான் சண்டை போடுறதுக்கு நான் வந்து தயாரா வந்திருக்கிறேனே என்று சொல்லி அவர் நினைத்த பொழுதே என்ன நினைத்தார்? இப்படி சண்டை போடுவோர் தோற்று போகக்கூடாது. வாழை கீழே போட்டுட்டோம்னா நம்ம கிட்ட எப்படியும் அவன் கொலை பண்ண வந்திருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. நம்மை தாய்த்து விடுவான், நம்ம இறந்து போயிடுவோம். அப்போ ஆயுதம் இல்லாமனை கொன்றவன் என்ற பாவம் அந்த சிவனடியாருக்கு வரக்கூடாது. ஆகவே நாம் சண்டை போடுவோர் பாவனை காட்டி நாம் காட்ட வேண்டும். ஆனால் உண்மையாக சண்டை போடக்கூடாது என்று அவர் தீர்மானம் செய்து கொண்டு சண்டை போடுவதோடு பாவனை செய்தார். அவன் நினைத்த கருத்தை அவன் முடித்துக் கொண்டான்.
அவர் பெருடைய இறைவனுடைய திருவடி பேற்றி நடந்து பேரானந்த பெருவாழ்வு கிடைத்தார். இந்த படத்தில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, யாக்கையாக்கி அறிவறியான் தனையறிய யாக்கையாக்கி அங்கு அங்கே உயிர்க்குயிராய் அறிவு கொடுத்து அருளால் தெரிதலினால் திருவேடம் சிவன் உருவே ஆகும். அதே போல மெய்ப்பொருள் நாயனார் இல்லையா, அவன் திருநீருக்கு ஒளியோடு அவன் வந்தான். அப்படி வந்ததுனால இவன் பத்தான் அமரன தடுத்து வைத்தார். இவன் நம்ம சொந்தக்காரன்ட்டார், ஏன்னா திருநீர் அணிந்திருந்தான், அதனால இவன் சொந்தக்காரன், இவன் ஒண்ணும் பண்ணக்கூடாது, ஊர் எல்லையில் கொண்டு போய் எந்த விதமான துன்பம் இல்லாமல் கொண்டு வந்து விட வேண்டும் என்று அதை கருதி சொல்லி அவன் ஊர் எல்லையில கொண்டு போய் விட்டு திரும்பின உடனே அவர் நல்லபடியாக போய் சேர்ந்தாரா என்று கேட்டுக்கொண்டு அதன் பிறகு உயிர் பிரிந்தது. ஆகவே திருவேடம் சிவன் உருவே ஆகும். இப்படி நிறைய சொல்லலாம், ஏராளமா சொல்லலாம். சேரமான் பெருமாள் நாயனார் திருமுடி சூட்டி கொண்டு வரும்பொழுது எதற்கே வந்த வண்ணான், அதெல்லாம் பலமுறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அந்த வண்ணார் அவருடைய இயற்கையிலே அவர் திருநீரெல்லாம் பூசிக்கொண்டு வரவில்லை, மழையினாலே அந்த ஓர்மண் அவர் மேல வழிந்து அது வெள்ளையாக தெரிந்தது. அதை பார்த்த உடனே திருநீட்டு வேடம் என்று நினைத்துக் கொண்டு அவனுடைய வண்ணானுடைய காலிலே விழுந்தார், தலைவர் காலிலே விழுந்து அடியேன் அடித்தேரன், அவன் திருப்பி அடியேன் அடிவண்ணான்னு கீழே விழுந்தான். அப்படி அந்த திருநீற்று வேடம் நினைப்பித்தீர் என்று சொல்லி அவனுடைய திருவடியிலே விழுந்து வணங்கினார். இது மாதிரி நிறைய செய்திகள் இருக்கின்றன. ஆகவே இந்த வேடம் திருவேடம் சிவன் உருவே ஆகும். இது ஒரு இலக்கணமான வார்த்தை. இந்த இலக்கணத்துக்கு இலக்கியம் நம்முடைய பெரிய புராணம் தான். இந்த சூத்திரத்துக்கே நீங்க பெரிய புராணம் தான் படிக்கணும். அப்படி படிச்சாதான் இந்த சூத்திரம் விளங்கும். இந்த சூத்திரத்தினுடைய ஒவ்வொரு எழுத்து விளங்கணும்னா பெரிய புராணம் படிக்கணும். சிவோகும் பாவிக்கும் அத்தால், ஏன் இவர்கள் சிவமா கருதணுங்கிறதுக்கு காரணம் அடிக்கிட்டு போறார் திருவேடம். அந்த திருவேடம் அதோடு கூட சிவோகம் பாவிக்கும் அத்தால், பாவனையினால் அவர்கள் சிவனையே நினைத்துக் கொண்டிருக்கின்ற பாவனையினால் அவர்கள் சிவமாம் தன்மை எய்தியவர்கள், அவர்கள் அதனாலும் சிவபெருமான் ஆகிறார்கள். வேற எதையும் நினைக்கல, உலகத்தை பத்தி நினைக்கல, எப்பொழுதும் சிவ சிந்தனையோடு இருக்கிறார்கள், தன்னை மறந்து இருக்கிறார்கள், உலகத்தை மறந்து இருக்கிறார்கள். அதனால் இந்த உயிர் என்ன நிலை எய்திவிட்டது? சிவமாம் தன்மை எய்திவிட்டது. சிவோகம் பாவிக்கும் அத்தால் சிவனும் அவர். திருவேடம் சிவன், சிவோகம் பாவிக்கும் அதனால் அவர்கள் சிவன். இதயத்தே குறியதனால் அரணை கூடும் கொள்கையினால், ஹிருதய கமலத்திலே ஒரு இடத்துல நான் முதல்ல உங்களுக்கு அகபூஜை பற்றி சொல்லி இருக்கிறோம். அதுல ஹிருதய தாமரையிலே ஒரு அடையாளம், சாமியினுடைய ஒரு குறியீடு, அவங்களுடைய திருவுருவம், 25 சிவமூர்த்தங்கள் இருக்கின்றன. ஒரு உருவத்தை எடுத்து மனதிலே வைத்துக் கொண்டு குறியீன்கள் வைத்து முதலை கூடும் செயலாடும். இப்ப என்னென்ன? திருவேடம், சிவோகம் பாவனை, ஹிருதய கமலத்திலே அகபூஜை செய்கின்ற இறைவனுடைய திருவுருவத்தை வைத்து அகபூஜை செய்கின்ற ஒரு அரிய செயல், அரண் அவர். இந்த காரியத்தினாலும் சிவனை இருதயத்தில் வைத்து பூஜை செய்வதனாலும் அவர்கள் சிவமேயாதல் தெளிவாக நமக்கு தெரிகிறது. அடுத்தது குறியோடு தாம் அழியும் நெறியதனால், ரொம்ப அற்புதமான பாட்டு செய்தி. குறியோடு தாம் அழியும் நெறியதனால், அப்படி யோக காட்சியிலே சிவபெருமானை நினைத்து நினைத்து சிவபெருமானுடைய நினைவு ஒன்று மட்டுமே இருந்து தான் அழியும் நெறியதனால், தான் அழிந்து போறதுன்னா என்ன? உயிர் அழிஞ்சு போடுதா? இல்ல, தான் இருக்கின்ற இருப்பையே மறந்து தன்னை மறந்து சிவனை நினைந்திருக்கின்ற அந்த தன்மை. அதனால் சிவமையாய் நின்றுடுகிற என்றால் நேசத்தால் நீ தொழுதிடு. ஆகவே இந்த 4 வகையானவர்கள் இங்க சொல்லக்கூடியவர்கள் 4 வகையானவர்கள் இருக்கிறார்கள். அந்த 4 வகையானவர்களும் யாரு? அரண் தான், சிவபெருமான் தான். சிவமாதல் தெளிய கிடத்தலின் அது பற்றி அவரை அரண் எனவே தேறி அன்போடு நீ வழிபடுக. என்னென்ன இருக்கணும்? இப்போ அதுக்கு இலக்கணம் சொல்றார். யார நீ சிவனாக வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சிவ சின்னங்கள் அணிந்தவர்கள் ஒன்று. அடுத்தது சிவ சின்னங்களை திருவேடம் அணிந்தவர்கள். அப்புறம் சிவோகம், சிவனை பற்றி நினைத்து கொண்டே இருக்கின்றவர்கள். ஹிருதய கமலத்திலே சிவனை வைத்து வழிபடுகின்றவர்கள். தன்னை மறந்து சிவனையே, தன்னை முற்றிலுமாக மறந்து சிவபெருமானை நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த குறியோடு ஒன்றி போய் விடுகின்றவர்கள். ஒரு ஹிருதய கமலத்திலே ஒரு குறியை வைத்து வழிபடுவது ஒரு தன்மை. அதுக்கு அடுத்தது அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்க உள்ளே இருக்கின்ற அந்த உருவமும் கரைந்து ஜோதியாக ஆகி தான் என்ற நினைவே இல்லாமல், திருப்புடி என்று சொல்வார்களே, காண்பான், காணப்படுகின்ற பொருள், காட்சி 3 அற்று இறைவனே நினைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த நிலை. அப்படி இந்த 4 நிலையிலும் இருக்கின்றவர்கள்
அரண், அவர்களை சிவமாகவே நீ கருத வேண்டும். அன்போடு நீ வழிபடுக. எதற்காக வழிபட வேண்டும் அப்படின்னா, பாசத்தார் விடவே, உனக்கு உலகப்பற்று விட வேண்டும் என்றால் இந்த 4 நிலைகளிலும் இருக்கக்கூடிய சிவனடியார்களை நீ சிவனாகவே நினைத்து வழிபட. வான் கெட்டு மாறுதம் மாய்ந்து அடல் நீர் மண் கடினும் தான் கெட்டலின்றி சலிப்பறியா தன்மையனுக்கு ஊன் கெட்டு உயிர் கெட்டு உணர்வு கெட்டு என் உள்ளமும் போய் நான் கெட்டவாபாடி தெல்லேனும் கொட்டாமும். குறியொடு தாம் அழியும் நெறி அதனால் அப்படின்னு. குறியொடு தாம் அழியும் நெறி அதனால், ஏதாவது ஒரு பாவனையில ஒரு சிவனுடைய வடிவத்தை நினைத்துக் கொண்டே இருக்கும் பொழுது அந்த வடிவமும் மறைந்து போய், அந்த வடிவத்தை நாம் தியானிக்கிறோம் என்ற உணர்வும் அற்று போய், இறைவனுடைய நினைவே மிகுந்திருக்கும் பொழுது காலமே கடந்து போய் அப்படி உட்கார்ந்து இருக்கிற நிலைமை ஏற்பட்டதனால் அதுதான் நான் கெட்டவாபாடி. அதுதான் சொல்றார். இப்படி இருக்கின்றவர்கள் சிவனாகவே நாம் கருத வேண்டும். பாட்டை எடுத்துங்க. அறிவு அறியான் தனை, அறிவறியவன் சிவபெருமான். அறிவினாலே அறிய முடியாது, அறிவினாலே அறியக்கூடிய பொருளெல்லாம் அழிந்து போகும். ஆகவே அவன் அறிவு அறியவனாக இருப்பதுதான் அவனுடைய தன்மை. ஆனால் அவனும் கருணையோடு இந்த நிலையிலேயே நாம் இருந்து விட்டால் இந்த உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் உய்வு அடையாது என்பதற்காக அவன் இறங்கி வருகிறான். தன்னுடைய திருவேடமாக இறங்கி வருகிறான். சிவோகம் பாவிப்பவர்களாக இறங்கி வருகிறான். இதயத்திலே அவனை குறி ஒரு அடையாளத்தின் மூலமாக வழிபடுவதோடு இறங்கி வருகிறான். தன்னையே மறந்து சிவனை நினைப்பவர்கள் வழியாக அவன் இறங்கி வருகிறான். ஆகவே இந்த 4 பேரையும் நாம் சிவனாகவே கருத வேண்டும், வழிபட வேண்டும். சிவாலயத்தை சிவனென கண்டு வழிபடும் முறையை இங்கு வகுத்து கூறுகின்றார். அடுத்த பாடல்ல இங்கே நாம் யாரை வழிபடுறோமோ அவங்கெல்லாம் சிவமா இருக்கிறாங்க. இப்போ வழிபடுகிறவர்களுடைய கருத்து சிவமா இருக்கிறது. அதனால இவங்க பார்க்கறதெல்லாம் சிவமா தெரியும். இந்த பாடல் சிவாலயத்தை சிவன் என கண்டு வழிபடும் முறையை இந்த பாடல் கூடுகிறது. 325. திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை சிவன் எனவே கண்டவர்க்கு சிவன் உறைவன் ஆங்கே. குரு லிங்க சங்கமொழி பாடல். உருக்கோலி மந்திரத்தால் என நினையும் அவர்க்கும் உளன் எங்கும் இளன் இங்கு உளன் என்பார்க்கும் விருப்பாய வடிவாகி இந்தனத்தின் எரிபோல் மந்திரத்தில் வந்துதித்து மிகும் சுரபிக்கு எங்கும் உருக்கான ஒண்ணாத பால் முளைப்பால் விம்மி ஒழுகுவது போல் வெளிப்பட்டு அருளுவன் அன்பர்க்கே. நம்ம வழிபடுக்கும் பொழுது 4 விதமான நெறியாளர்கள் வழிபடுகிறார்கள். சரியையாளர்கள், கிரியையாளர்கள், யோகிகள், ஞானிகள். ஞானம் என்பது சிவபெருமான் மீது செலுத்துகின்ற அன்புக்கு தான் ஞானம்னு பேரு. ஆகவே இந்த 4 விதமான நெறியாளர்களும் இறைவனை வழிபடுகிறார்கள். அவர்களுக்கு எப்படி சிவபெருமான் எப்படி எங்கெங்கு உரைகிறான், எங்கெங்கு காட்சி தருகிறான் அப்படிங்கிறது. திருக்கோயிலுள் இருக்கும் திருமேனி தன்னையே, திருக்கோயிலில் உள்ள சிவலிங்கம் வேறு சிவன் வேறு என்று பகுத்து உணரக்கூடாது. நம்ம கோயிலுக்கு போனோமானால் அங்கு மூலவராக சிவபெருமான் வீற்றிருக்கிறார். சிவலிங்க பெருமானாக சிவலிங்கம் தான் அருள் திருமேனி. அருள் அங்கிருந்துதான் உலகத்து உயிர்களுக்கெல்லாம் வருகிறது. உலக போகமும் அங்கிருந்தான் வருகிறது, சிவபோகமும் அங்கிருந்தான் வருகிறது. அவன் அருளல் தொழிலை செய்கின்ற மூர்த்தி. சக்தியும் சிவமாக கூடிய உருவம். மும்மூர்த்திகளும் அந்த சிவலிங்கத்திலே அடக்கம் இல்லையா? மேல சிவபாகம், அடுத்த விஷ்ணுபாகம், கீழே பிரம்மபாகம். லிங்கம்னாலே இந்த உலகெல்லாம் எங்கு லயமாகிறதோ அது லிங்கம். எங்கு லயமான இடத்துல இருந்து வெளிவருது. லிம் பிளஸ் கம்னு பிரிக்கணும். லிம்னா ஒடுங்குதல், அப்புறம் வெளிவருதல். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் ஒடுங்குவதற்கும் வெளிவருவதற்கும் காரணமாக இருப்பது சிவலிங்கம். அதோடு கூட சிவலிங்கம் திருமேனி தான் இந்த உலகத்தையே ஐந்தொழில் ஆற்றுகிறது. படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளல். இந்த உலகத்தையே அதுதான் உருவாக்குகிறது, சித்தரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஆகவே அதற்கு மூல காரணமாக இருப்பது சிவலிங்கம். ஆகவே அந்த சிவலிங்க திருமேனியையே சிவலிங்கமாக நாம் நினைக்க வேண்டும். காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய். இந்த சிவலிங்கம் ஒரு அற்புதமான மூர்த்தம். சிவலிங்கமானது செந்தடல் உருவம், தீமேனி, தீ ஒளி பிழம்பத்தான் அப்படியே சிவலிங்கமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். உருவம் என்று நினைத்தால் அது ஒரு உருவத்தில் இருக்கு. அருவம் என்று நினைத்தால் அது கண்ணுக்கு அது மூக்கு இல்லை. அருவம். ஆக உருவம் அருவம் சேர்ந்தது. அருவத்திற்கும் உருவத்திற்கும் இடைப்பட்ட நிலையிலிருந்து ரெண்டையும் நமக்கு விளக்கி காட்டுகின்ற இடத்துல இருக்கிறது. ஆனா பெரிய புராணத்துல காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய்
நீள்நாகம் அணிந்தார்க்கு நிகழ்குறியாம் சிவலிங்கம் நானாது நேடிய மால் நான்முகளும் காண நடு சேனாரும் தழல் பிழம்பாய் தோன்றியது தெளிந்தாராய். சதாசிவனே நின் பாதம் போற்றி போற்றி என்பார் அப்பர் பெருமான். அப்படி இந்த சிவலிங்கமானது சிவபெருமானையே நமக்கு விளக்குகிறது. ஆகவே திருக்கோயில் உள்ளிருக்கின்ற சிவபெருமானை பகுத்துணர்தல் இன்றி இது சிவன் வேறு இந்த உருவம் வேறுன்னு பகுத்து சொல்லக்கூடாது. அது சிவனாகவே நாம் கருத வேண்டும். சிவனனே கண்டவர்க்கு திருக்கோயில் உள்ள சிவலிங்கம் வேறு சிவன் வேறு என்று பகுத்து உணராமல் திரு ஆலயத்தில் எழுந்தள்ளியிருக்கும் சிவலிங்கம் முதலிய திருவேணிகளை சிவமெனக் கண்டு வழிபடும் சரியையாளர்க்கு. அப்படி சரியை கிரியை சரியையாளர்கள் பரார்த்த பூஜை செய்கின்றவர்கள், திருக்கோயில் வழிபாடு செய்கின்றவர்கள். அந்த சரியையாளருக்கு சிவன் ஆங்கே உறைவன், சிவபெருமான் வெளிப்பட்டு தெரியாமல் அந்த திருமேனிக்குள்ளாகவே அடங்கி நின்று நமக்கு அருள் புரிவான். மந்திரத்தால் உருக்கோலி என நினையும் அவருக்கு. அடுத்தது கிரியையாளர்கள். அந்த கிரியையாளர்கள் என்ன செய்வாங்கன்னா, சிவபெருமான் பஞ்சபிரம்ம மந்திரத்தின் மந்திர வடிவாக இருக்கிறான், அவன்தான் இந்த திருமேனி கொண்டு எழுந்தருளி இருக்கிறான். பஞ்சபிரம்ம அந்த மந்திரமே மந்திர திருமேனி உடையவனாக சிவபெருமான் இருக்கிறான். நம்ம சாதாரண சரியாளர்கள் என்ன, கோயிலில் இருக்கிற திருவத்தியை சிவன் என காணுகிறார்கள், அப்படி கண்டு வழிபடுகிறார்கள். அவன் அதுக்கு வெளிப்படாது என்று உள்ளிருந்தே அருள் புரிகிறான். இந்த கிரியையாளர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த உருவத்தையே அவர்கள் வழிபடுகிறார்கள். அவர்களும் இந்த உருவத்தை தான் வழிபடுகிறார்கள். அவர்கள் என்ன நினைத்து வழிபடுகிறார்கள் கேட்டீங்கன்னா, இது மந்திர திருமேனி என்று நினைத்து வழிபடுகிறார்கள். அப்படி மந்திரமே இந்த திருவுருவமாக அமைந்திருக்கிறது என்று நினைத்து அவர்கள் வழிபடுகிறார்கள். அவர்களுக்கும் அவன் அருள் புரிகிறான். அங்கு சிவனாகவே அங்கு இருக்கிறான். என்ன மந்திரம்? ஈசானாதி மந்திரம் என்று சொல்லப்படுகிறது. ஈசானாதி மந்திரம்னா ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம், அப்படி பஞ்சபிரம்ம மந்திரம் வடிவாக மந்திர வடிவாக சிவபெருமான் விளங்குகிறான். அது கிரியையாளர்களுக்கு. அடுத்து அந்த கிரியையாளர்களுக்கு எப்படி இருக்கான்னா, எப்படி நமக்கு அருள் புரிகிறான் என்பதை அடுத்தது யோகிகள். மூன்றாவது யோகி. கிரியாளருக்கு அடுத்தது யோகிகள். இப்போ சரியாளர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான், அதுக்குள்ள சிவபெருமான் இருந்து அருள் புரிகிறான், வெளிப்படாது என்று அருள் புரிகிறான். அவனை வேறு சிவன் வேறு லிங்கம் வேறுன்னு பிரித்து அறியக்கூடாது. அந்த சிவன் அந்த லிங்கத்துக்குள்ள இருக்கிறான் என்று வணங்க வேண்டும். அவர்களுக்கு அவன் வெளிப்படாது என்று அருள் புரிகிறான். கிரியையாளர்கள் மந்திர சுரூபமாக அந்த சிவலிங்கத்தை வழிபடுகிறார்கள், அவர்களுக்கும் அருள் புரிகிறான். அடுத்தது யோகிகள். யோகிகள் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இந்த உள்ளம் எங்கனும் இல்லமாக வாழும் சிவபெருமான், இந்த திருமேனி எல்லா உயிர்களிலும் சிவபெருமான் இருக்கிறான். அப்படி எல்லா உயிர்களிலும் இருக்கின்ற சிவபெருமான் இந்த திருவுருவத்திலும் இருக்கிறான், வசிக்கிறான் என்று அதை அந்த தீர்மானமான நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே அவர்கள் வழிபடுகிறார்கள். அப்படி வீட்டிலிருந்து அவர்கள் செய்கின்ற பூஜையும் அவன் ஏற்றுக்கொள்கிறான். அவர்கள் சாத்திய மந்திரங்கள் என்ற மந்திரங்களினாலே வழிபடுகிறார்கள். அவர்களுக்கும் சிவபெருமான் அந்த திருமேனியிலே கழிவு. எல்லாரும் வழிபடுறது ஒரு மூர்த்தத்தை தான். ஆனால் ஒவ்வொருவர் ஒவ்வொரு நோக்கத்தோடு வழிபடுகிறார். அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். சரியாளர்கள் வேற்றுமைப்படாது, சிவன் வேற இது வேறன்னு வேற்றுமைப்படாது என்று அதை வணங்குகிறார்கள், அவர்களுக்கு அருள் புரிகிறான். கிரியையாளர்கள் மந்திர திருமணி நினைத்து வழிபடுகிறார்கள், அவர்களுக்கு அவன் அருள் புரிகிறான். யோகிகள் என்ன செய்கிறார்கள்னா, எல்லா உயிர்களிலும் உரைகின்ற சிவபெருமான் இந்த திருமேனியிலும் இருக்கிறான் என்று யோகிகள் வழிபடுகிறார்கள், அவர்களுக்கும் சிவபெருமான் அருள் புரிகிறான். இப்ப இந்த ரெண்டு பேருக்கும் மட்டும் உதாரணம் சொல்லுகிறார். கிரியையாளர்களுக்கு விறகை கடைந்த பொழுது அதிலிருந்து நெருப்பு தோன்றுவது போல மந்திர திருமேனியாக வழிபடும் பொழுது அதிலிருந்து சிவபெருமான் அவர்களுக்கு தோன்றி அருள் புரிகிறான். அடுத்தது யோகிகள் என்ன செய்யறாங்க, எல்லா இடத்திலும் எல்லா உயிரிலும் இருக்கிற சிவபெருமான் இந்த உருவத்திலும் இருக்கிறான் நினைக்கும் பொழுது அந்த பசியினுடைய மடியிலே பால் இருக்கின்ற பாலை கறந்து உடனே எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல மடியிலே நிறைந்திருக்கின்ற பாலை போல சிவபெருமான் அவர்களுக்கு விளங்குகிறான். இந்தனத்தில் எரிபோல் மந்திரத்தில் விருப்பாய வடிவாகி அங்கே உதித்தும் முறையே, அதாவது கிரியாளர்களுக்கு விறகை கடைந்த வழி தோன்றும் எரி போல நெருப்பு போல, அப்புறம் யோகிகளுக்கு கறந்த வழி தோன்றும் பாலும் போல, அப்படி கறக்கலாம், கறந்த உடனே பால் வரும் என்ற நிலையில் இருக்கக்கூடிய பாலை போல. ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. காம்பு நிரம்ப பால் இருக்கிறது, மடி நிரம்ப பால் இருக்கிறது.
யோகிகள் எல்லா உயிர்களிலும் இருக்கின்ற சிவபெருமான் இதிலும் இருக்கிறான் என்று அவர்கள் கருதி வழிபடும் பொழுது உடனே அந்த பாலை எடுத்துக்கொள்ளலாம் போல இருக்கின்ற அளவுக்கு சிவபெருமான் அவர்களுக்கு அருள் புரிகிறான். அடுத்தது அன்பர்க்கே. அடுத்தது எல்லாத்துக்கும் தலையானவர்கள் யாரு? ஞானிகள். சரியாளர்கள், கிரியாளர்கள், யோகிகள், ஞானிகள். அப்ப இவர்களெல்லாம் இந்த சிவலிங்க திருமேனியிலே இறைவன் வசிக்கிறான் என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் வழிபடுகிறார்கள். ஞானிகள் அவ்வாறு இல்லை. அவர்கள் சிவபரம்பொருளை தவிர வேற எதையுமே பார்க்கறதில்லை. எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கின்ற சிவபெருமான் இந்த இடத்திலும் இருக்கிறான். அவர்கள் உயிர்கள், யோகிகள் உயிரிடத்தில் இருக்க சிவபெருமான் இங்க இருக்கிறான். இப்போ சிவபெருமான் எல்லா இடத்திலும் பார்வதம் மண்டம் அனைத்துமாய் உழைத்து படர்ந்ததோர் படர்வழி பரப்பே. அவன் இல்லாத இடமே கிடையாது. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகியான் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை. அப்படி எல்லா இடத்திலும் அவன் இருக்கிறான். அவன் இல்லாத இடமே இல்லை என்று ஞானிகள் உணர்கிறார்கள். அதான் ஞானத்து உச்சம். எந்த விதமான குறியீடும் அவன் எல்லா இடத்திலும் இருக்கிறான் என்பதை அன்பர்க்கே. அவர்கள் போல் இந்த 3 பேரை போல ஏகதேசமாக குறித்தல் என்று அன்பினாலே எல்லா இடத்திலும் வழிபடுகின்ற ஞானிகளுக்கு மிகும் உரு எங்கும் காண ஒண்ணாத பால் சுரபிக்கு முளைப்பால் விம்மி ஒழுகுவது போல அங்கே வெளிப்பட்டு அருளுவன். இந்த உடல் முழுதும் பால் நிரம்பி இருக்கிறது பசுமாட்டுக்கு. ஆனால் எங்க வருது? அதனுடைய மாட்டினுடைய காம்பிலே பால் இருக்கு. அந்த காம்பிலே பால் இருக்கின்றது. இப்ப யோகிகளுக்கு தான் காம்பில பால் இருக்க மாதிரி இருக்கானே. ஆனால் ஞானிகளுக்கு எப்படி இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, கன்றை நினைத்த உடனே பால் தானாக சுரக்கும். அதுபோல இறைவனை தவிர வேறு எதுவுமே இல்லை, எல்லாமே இறைவன் என்று எல்லாவற்றையும் செவுருமாக காணுகின்ற ஞானிகளுக்கு அவன் மடியில் இருந்து தானாக ஒழுகின்ற பாலை போல வெளிப்பட்டு அருள்வான். ஒவ்வொருவருக்கும் ஒரு மாதிரி. அப்போ சரியாளர்களுக்கு அவர்கள் பிரித்து பார்த்தல் இன்றி சிவபெருமான் சிவலிங்க திருமேனி வேற இல்லை, சிவன் வேற இல்லை என்று நினைத்து அந்த அடையாளத்தில், அந்த குறியீட்டில், அந்த திருமேனியில் அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு வெளிப்படாது என்று அருள் புரிகிறான். கிரியாளர்கள் ஈசானாதி மந்திரங்களின் மூலமாக ஈசானாதி மந்திரங்கள் என்று 2 பொருள் இருக்கு. அதுல ஒரு பொருள் நான் சொன்னேன், ஈசானாதி பஞ்ச பிரம்ம மந்திரங்கள் சொன்னேன். இன்னொன்னு ஈசன் ஆதி மந்திரம் என்றால் திருவைந்தெழுத்தையே குறிக்கும். திருவைந்தெழுத்தாகி மந்திர சுரூபமாக சிவபெருமான் இருக்கிறான் என்று கிரியாளர்கள் வணங்குகிறார்கள். அப்படி 2 பொருளாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அப்ப மந்திர சுரூபமாக சிவபெருமான் இருக்கிறான் என்று கருதுகின்றவர்களுக்கு அவன் மந்திர சுரூபமாகவே இருந்து கொண்டு அவர்களுக்கும் அருள் புரிகிறான். அது எப்படின்னா, விரைவிலே இருக்கக்கூடிய தீ கடைந்தால் வெளிப்படுவது போல அவர்களுக்கு அவன் அருள் புரிவான். அடுத்தது யோகிகள். அவர்கள் எல்லா உயிர்களிலும் இறங்கக்கூடிய சிவபெருமான் இந்த திருமேனியிலும் இருக்கிறான் என்று நினைத்தவர்கள் வழிபடுகிறார்கள். அவர்களுக்கு உடல் முழுதும் இருக்கக்கூடிய பாலானது அந்த முறைத்தடத்திலே விம்மி நின்று இருப்பது போல, தேவைப்பட்டால் உடனே கறந்து எடுத்துக்கொள்ளலாம் என்பதை போல இறைவன் அவர்களுக்கு அருள் புரிகிறான். ஞானிகள் இந்த இறைவனை தவிர வேறு உலகத்தில் எதுவே இல்லை, இறைவன்தான் இருக்கிறான் என்று தீர்மானமாக இருக்கக்கூடியவர்கள், சிவனை தவிர வேறு எதையும் நினையாதவர்கள், தன்னை மறந்தவர்கள், சிவ நினைவோடு உலகத்திலே வாழக்கூடிய அவர்களுக்கு சிவபெருமான் கண்டை நினைத்த உடனேயே பால் சுரக்கக்கூடிய பசுவின் மடியிலிருந்து பால் ஒழுகுது போல இறைவன் அவர்களுக்கு வெளிப்பட்டு தோன்றுகிறான். இவ்வாறு சரியாளர்களுக்கும் கிரியாளர்களுக்கும் யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் 4 விதமாக சிவபெருமான் அருள் புரிகிறான். எல்லாருக்கும் அருள் புரிகிறான். இந்த திருமேனி தான் எல்லாம் காரணம். சரியாளர்கள், கிரியாளர்கள், யோகிகள், ஞானிகளுக்கெல்லாம் வேற வேற உருவம்லாம் கிடையாது. இந்த திருமேனியிலிருந்து தான் இறைவன் எல்லாருக்கும் அதன் மூலமாகத்தான் அருள் புரிகிறான். ஆகவே இவரை தவிர வழிபடுவதற்கு வேற நமக்கு மூர்த்தம் கிடையாது. அதான் உணரணும். இந்த பாடல் மூலமா நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது. ஆகவே வழிபடுவோருடைய கருத்து சிவமாய் இருக்கிறது. சரியாளருக்கும் சிவமாய்த்தான் இருக்கிறது, கிரியாளருக்கும் சிவமாய்த்தான் இருக்கிறது, யோகிகளுக்கும் சிவமாய்த்தான் இருக்கிறது, ஞானிகளுக்கும் சிவமாய்த்தான் இருக்கிறது. திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை சிவன் எனவே கண்டவர்க்கு சிவன் உறைவனாங்கே. அங்கே உருக்கோலி மந்திரத்தால் உருக்கோலின்னு மாத்திக்கணும். அதை உருக்கோலி மந்திரத்தால் உருக்கோண்டு வந்திருக்கிறான். ஈசானாதி மந்திரங்களிலால் உருக்கொண்டு அவன் வந்திருக்கிறான் என நினையும் அவர்க்கும் உளன் எங்கும் இளன் இங்கு உளன் என்பார்க்கும் விருப்பாய வடிவாகி இந்தனத்தில் எரிபோல் மந்திரத்தில் வந்துதித்து மிகும் சுரபிக்கு எங்கும் உருக்கான ஒண்ணாத பால் முளைப்பால் விம்மி ஒழுகுவது போல் வெளிப்பட்டு அருளுவன் அன்பர்க்கே. அடுத்தது இதுல இந்த 4 பேர் இருக்காங்க. சரியாளர்கள், கிரியாளர்கள், யோகிகள், ஞானிகள். இந்த 4 பேரும்
வழிபடும் முறையிலே எதற்கு அதிகாரிகள், அவர்களுக்கு என்ன அதிகாரம் அப்படின்னு சொல்றார்கள். ஞானியருக்கு 4 வகை வழிபாடும் கூடும். ஞானியர்கள் சரியை வழிபாடும், கிரியை வழிபாடும், யோக வழிபாடும், ஞான வழிபாடும் 4 அவருக்கு உரியவர்கள். ஏனையோருக்கு தம் நிலைக்கு மேம்பட்ட வழிபாடு கூடாது. யோகிகளுக்கு ஞான வழிபாடு முடியாது, அதுக்கு அதிகாரி இல்லை. ஞான வழிபாட்டை யோகிகள் சொல்லி தரலாமா? இல்லை, முடியாது. கிரியையாளர்கள் யோக வழிபாட்டை சொல்லி தர முடியுமா? முடியாது. சரியையாளர்கள் கிரியை வழிபாட்டை சொல்லி தர முடியுமா? முடியாது. சரியையாளர்கள் சரியை மட்டும், கிரியையாளர்கள் சரியை கிரியை, யோகிகள் சரியை கிரியை யோகம், ஞானிகள் 4 கூடியம். அதுதான் இந்த பாட்டில் சொல்றாங்க. ஞானியருக்கு 4 வழிபாடும் கூடும் எனவும், ஏனையோருக்கு தம் நிலைக்கு மேம்பட்ட வழிபாடு கூடாது எனவும், ஞானியே யாவர்க்கும் குரு ஆவான் எனவும், சிவாலயமும் சிவனடியாரும் அந்த குருவின் வேறல்ல. குருநாதன் தான் சிவனடியாராக இருக்கிறார், சிவாலயமாகவும் இருக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி இது. குருநாதன் ஞான குரு இருக்கார் இல்லையா, அவர் தான் சிவாலயமாக இருக்கிறார், சிவனாக இருக்கிறார், சிவனடியாக இருக்கிறார். எல்லாத்திலையும் அந்த ஞான குருவை அவர்கள் பார்ப்பார்கள். ஞான யோக சிவாலயமும் சிவனடியாரும் இந்த குருவின் வேறல்ல என தேடி வழிபட வேண்டும் எனவும் இந்த பாடல் கூறுகிறது. பாட்ட பாருங்க. ஞான யோக கிரியா சரியை 4 நாதன் தன் பணி. ஞானி 4னுக்கும் உரியன். ஊனமிலா யோகம் முதல் 3னுக்கும் உரியன். யோகி கிரியாவான் தான் உன் கிரியையாதி ஆன 2னுக்கும் உரியன். சரியனில் நின்றோன் சரியைக்கே உரியன். ஆகரினால் யாருக்கும் ஈனமிலா ஞான குருவே குருவும், இவனே ஈசன், இவன்தான் என்றும் இறங்கி ஏத்தே. ஞானகுரு தான் சிவபெருமான் என்ன, நீ அவனை வணங்க வேண்டும். ஞானகுரு தான் எல்லாவற்றுக்கும் மேலானவன். சென்ற செய்யுளில் 4 வகை வழிபாடு கூறப்பட்டது. அவரவர் மாத்திரைக்கு அவரவர் செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு அவரவரே உரியவர்கள். அந்த சரியாளர் அதுக்கு மட்டும் உரியவர், கிரியாளர் சரிக்கும் கிரிக்கும். இப்படி ஒன்னொன்று மேம்படும் பொழுது அதன் கீழே உள்ளதுக்கும் அவர்கள் அதிகாரி ஆகிறார்கள். மேலே செயலில் கூறிய 4 வகை கருத்தும் அவரவர் மாத்திரைக்கே உரித்தாயிருக்க, சரியையாளரை போல ஞானி வழிபடுதல். சரியையாளரும் வழிபடுகிறார்கள், அந்த கோயிலுக்கு போய் வழிபடுறாங்க. ஞானிகளும் வழிபடுறாங்க. ஏன் போய் வழிபடணும் அப்படின்னு கேட்டா, இந்த ஞானிகள் 4னுக்கும் உரியர்கள். ஆகவே அவர்கள் எல்லாத்துக்கும் அதிகாரியாக இருப்பதனால அவர் 4 வழிபாட்டையும் அவர்கள் செய்கிறார்கள். ஞான யோக கிரியா சரியை 4 நாதன் தன் பணி. ஆகவே ஒரு முக்கியமான செய்தி இங்க சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, சரியை ரொம்ப சின்னது, கிரியை சின்னது அப்படின்லாம் கிடையாது. 4மே சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய பணிகள். அவைகள் இரத்தில் தவங்கள். எதை செய்தும், இந்த 4ல் ஒன்றை செய்தும் கூட சிவபெருமானுடைய திருவடி பேரின்பத்தை நாம் அடையலாம். அதனாலே ஞான யோக கிரியா சரியை 4 நாதன் தன் பணி. ஞான யோக கிரியா சரியை என்னும் 4 பாதத்தின் நிகழும் கிரியையெல்லாம் கருத்தாவினது உண்மைப்படி. கருத்தான்னா நமக்கு கர்த்தா, நம்ம உடையவன் யாரு? சிவபெருமான். அவனுக்கு உரிய பணிகள் இந்த 4 பணியும். இந்த உலகத்திலே இந்த உலகத்தோடு நாம் தொடர்பு கொண்டிருந்த காலங்கள் இருக்கின்றன. தொடர்பு கொண்டிருந்த காலங்களிலே நமக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி அமைந்தது. அப்ப அந்த உலகாயுத இன்பத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தால் அதுவும் துன்பத்தினுடைய மறுவடிவம் என்பது நமக்கு இன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அது துன்பமாக போய்விடக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. இந்த மது குடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், குடிக்கும் பொழுது அவர் இன்பமாக இருக்கிறது. ஆனால் அந்த இன்பத்துக்குள்ளே என்ன ஒளிஞ்சிருக்கு? துன்பம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. மிகுது உண்டி உண்ணுகின்றவர்கள், கண்ட சாப்பாட்டையும் நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கிறவங்க, சாப்பிடும் பொழுது இன்பமாக இருக்கிறது. ஆனா இன்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுதே துன்பமும் அடித்தளம் விடப்படுகிறது இல்லையா, உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் எல்லாம். ஆகவே இதை தெளிவாக உணர்ந்தவர்கள் ஞானிகள். நமக்கு கவலை உண்டாயிடும். அதாவது இந்த உலகாயுத துன்பங்கள் வராத அளவுக்கு இன்பம் அனுபவிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட நமக்கு உண்டு இல்லையா. துன்பமே வராம அப்படி அப்படி மையமா ஆமா பட்டும் படாமல் அல்லது ரொம்ப உள்ள போயிடாம நம்ம இப்படி போயிடலாம் அப்படின்னு. என்ன ஜாக்கிரதையா இருந்தாலும் இது முள் காடு, எப்படியாவது முள்ளு நம்மளை குத்திரும் என்று ஞானிகள் உணர்ந்தவர்கள். அவர்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த உலகம் தருகின்ற இன்பங்கள் எதிலும் அவர்கள் மயங்காமல் இருக்கிறார்கள்.
அதனால உலகத்தில் இவர்கள் பொருந்தி அந்த இன்பத்தில் இருக்கிற இன்பத்தை பெரிதாக நினைக்காமல் குருநாதன் செய்த உபகாரத்தை நினைப்பார்கள். அந்த ஞானகுரு நமக்கு செய்த இன்பம், இறைவனோடு நம்மை பொருத்தி வைத்து அந்த இன்பத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை உண்மையாக உணர்கின்றவர்கள் இந்த உலகத்திலே பொருந்தாமல் சரியை, கிரியை, யோகம், ஞானம் ஆக நான்கினையும் செய்வதற்கு நம்மை கடைப்பாடுடையவர்கள், கடமையுடையவர்கள் என்று அவர்கள் உணர்வார்கள். இதுல இன்னொன்று விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரண்மனை இருக்கு. அரண்மனையில பல பணியாளர்கள் இருக்கிறார்கள். அரண்மனையில அந்தப்புறம் வரையிலும் போய் செய்யக்கூடிய பணியாளர்கள் இருக்கிறார்கள். சில பேர் நடுவாசல்ல இருப்பாங்க, வெளிவாசல்ல இருப்பாங்க. இந்த வெளிவாசலுக்கு இருக்கிறவங்க அந்தப்புறத்துக்கு போக உரிமை இருக்காது அவங்களுக்கு. ஆனா அந்தப்புறத்தில் இருக்கிறவங்க வெளியில வந்து பணி செய்வதற்கு உரிமை உடையவர்கள். அதுபோல ஞானிகள் இறைவனிடம் மிக நெருக்கமாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லா இடத்திலும் சிவனையை காணுகிறார்கள். சிவனை தவிர வேற ஒன்றையும் அவர்கள் நினைப்பதே இல்லை. மற்ற பற்று எனக்கு இன்றி திருப்பாதமே மனம் பாவித்தேன் என்று வாழக்கூடியவர்கள். ஆகவே அப்படிப்பட்டவர்கள் கிரியைக்கும் அதிகாரி, யோகத்திற்கும் அதிகாரி, சரியைக்கும் அதிகாரி. வெளிப்பணியை அவங்க செய்வாங்க, நாளுக்கும் அவங்க தான் அதிகாரி ஞானிகள். ஆனால் வெளிவேலை செய்கின்றவர்கள் உள்தொழிலை செய்வதற்கு அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது. அதான் யார் அதிகாரிங்கிறத பாடல சொல்லுகின்றார். ஞானி நாலினுக்கும் உரியன். அந்த ஞானி ஞானம் முதல் நான்கினுக்கும் உரியன். ஞானம், யோகம், கிரியை, சரியை, இந்த நாளுக்கும் உரியவன் என்றும் தன் தொழிற்கே உரியர் என்பது. ஆமா, மற்றவர்களெல்லாம் தன் தொழிலுக்கே உரியவர்கள். அவர்கள் புறத்தொழில் செய்கின்றவர்கள். ஞானிதான் ஒரே ஒரு ஆளு அகத்தொழில் செய்யக்கூடியவன். அவனுக்கு தான் இந்த நாளுக்கும் உரிமை உண்டு. மீதி 3 பேரும் புறத்தொழில் செய்கின்றவர்கள். இந்த வெளிவாசல் நடுவாசல்ல போய் வேலை செய்யலாம். ஆனால் அங்க அந்த புறத்தில் போய் வேலை செய்வதற்கு அனுமதி கிடையாது. ஞானி நாலினுக்கும் உரியன். யோகி ஊனமிலா யோக முதல் 3னுக்கும் உரியன். யோகி குற்றமில்லாத யோகம், கிரியை, சரியை, இந்த 3னுக்கும் அதிகாரி. கிரியாவான் தான் உன் கிரியை ஆதி ஆன 2னுக்கும் உரியன். இந்த கிரியை செய்யக்கூடியவன் இருக்கானே, அவன் கிரியை, சரியை 2க்கும் ஒளிபுரிஞ்சிய கிரியைங்கிறாரு. ஏன்னா இறைவன் அழைச்சிட்டு போறது ஞானத்தில் கிரியை, அது இறைவன் அழைச்சிட்டு போறது. அதனால ஒளிபுரிஞ்சிய கிரியை அப்படின்றார். கிரியாவான் தான் உன் கிரியாதி ஆன 2னுக்கும் உரியன். சரியை நின்றோன் அச்சரியைக்கே உரியன். சரியை நெறியில நிற்கின்றவனுக்கு மேல உள்ள நெறியை போதிப்பதற்கு அவனுக்கு குருநானாக வர முடியாது. சரியை நெறியிலே இருக்கின்றவன் அந்த சரியை ஒன்றிற்கே உரியன் என்றும் உணர்ந்து கொள்ளப்பட வேண்டும். ஆகலினால் யாருக்கும் ஈனமிலா ஞானகுருவே குருவும். ஆகவே ஞான நிலையில் நிற்கின்றவன் தான் எங்கும் எல்லாவற்றிலும் இறைவனை காணக்கூடிய ஞான நெறியில் இருக்கின்றவன் தான் எல்லாருக்கும் குருவாக அமைகிறான். ஆதலினால் இனி அந்த 4 வகை பாதத்தில் இருக்கும் மாணாக்கருக்கு ஆசிரியன்மார் உபதேசிக்கப்படும் உரிமையும் இவ்வாறே வைத்துணர்ந்து எல்லாருக்கும் உபதேசிப்பதற்குரிய குறைவில்லாத ஞான குருவே தலையாய குரு. இப்ப ஞான நெறியில் யார் உயர்ந்திருக்கிறார்களோ அவர்கள்தான் லோககுரு, பரமாச்சாரியார் அப்படின்லாம் சொல்றோம். லோககுருன்னு சொல்றோம், பரமாச்சாரியார்னு சொல்றோம். பரம ஆச்சாரியார் அவர்கள் இறைவனுடைய பிரதிநிதியாக நின்று உபதேசம் செய்யக்கூடிய பேராற்றல் படைத்தவர்கள் அவர்கள் தான். அவர்களை நம்ம என்ன நினைக்கணும்னு கேட்டீங்கன்னா, அந்த ஞானி என்பவன் எல்லாவற்றிலும் சிவனை காண்பான். தன்னை மறந்தவன், தன்னை பற்றி தன்முனைப்பே இல்லாதவன். அவன் சிவன் ஒன்றே அவனிடம் விளங்கி இருக்கும். மறந்தும் உலகத்தை நினைக்க மாட்டான். அப்படி இருக்கின்றவன் ஞானி. ஈசன் இவன் தான் இவனே என்றும் இறைஞ்சியேத்தே. அந்த ஞான குருவாக இருக்கின்றவனை தாவர சங்கமங்களும் இக்குருவடிவின் வேறல்ல. தாவர சங்கமங்கள்னா என்ன? ஒண்ணு அசையாம இருக்கு இந்த உள்ள தாவரம். இது சங்கம்ங்கிறது அசையுது. அசைறது என்ன? சிவன் அடியார்கள் சிவனை மனதிலே தேக்கிக் கொண்டு உலகமெங்கும் அவர்கள் ஞானத்தை வழங்கி கொண்டு வாய கூட சில உயர்ந்த குருநாதர்கள் வாய திறக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அடுத்த நிலையில் இருக்கின்றவர்கள் தான் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆகவே உயர்ந்த குருநாதர்களாக இந்த உலகத்தை வாழ வைக்கிறது அவங்க தான். அவர்கள் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் இருப்பதினாலேதான் இந்த உலகமானது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட குருநாதன் கிடைத்தால் ஈசன் இவனே என்றும், என்ன கெட்டியா பிடிச்சுக்கோங்கிறார், இவன்தான் சிவபெருமான் என்றும் இறைஞ்சி ஏத்தே. அவனுடைய திருவடிகளை பணிந்து அவனை புகழ்ந்து அவனை நீ வழிபட வேண்டும். ஏத்துதல்னா வழிபடுதல். குருவே சிவமென கூறினன் நந்தி. எவ்வளவு பாருங்க, இந்த இடத்துல நம்ம அதெல்லாம் சிந்தனை பண்ணி பார்க்கணும்.
அருவரத்தொருவன் அவனில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமையன் திகழாதே. அருவரத்தொருவன் அவனில் வந்து குருவரனாகி அருளிய பெருமையை சிறுமையன் திகழாதே. சிவனே குருவென கூறினன் நந்தி. ஆகவே குருவை சிவமாகவே சீடன் கருத வேண்டும். அப்படி சிவஞானிகளை சிவபெருமானாகவே நாம் நினைக்க வேண்டும். தாபர சங்கமங்கள் இக்குருவடிவின் வேறல்ல என்று கருத வேண்டும். இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு உதாரணம் இருக்கிறது. மணிவாசக பெருமானுடைய சரித்திரத்தில். மணிவாசக பெருமானுடைய சரித்திரம் ஒரு 3-4 பேர் எழுதியிருக்காங்க. 3-4 பேரும் 3-4 விதமாக எழுதியிருக்கிறாங்க. அதில் ஒரு வரலாறு திருவாத ஊரடிகள் புராணம்னு என்கிற வரலாற்றில் குருநாதராகிய சிவபெருமான் உபதேசம் செய்த பிறகு அங்கே பக்கத்தில் இருந்த மணிவாசகரை பார்த்து தலையாத்திரை போ அப்படின்னு சொன்னாராம். அப்படி தலையாத்திரையாக போகும்போது உத்தரகோசம் அங்கே சென்றார். இது மாணிக்கவாசக பெருமான் உத்தரகோசம் அங்கே சென்றார். அங்கே சென்ற உடனே அங்கிருந்த சிவலிங்க திருமேனியில தன்னுடைய குருநாதனை பார்க்க விரும்பினார். சிவலிங்க திருமேனி உள்ள இருக்கு. சிவனையே குருநாதனாக சிவனனையானும் சேரினன் காண்க என்று அவர் பாடியவர் இல்லையா? சிவபெருமானிய குருநாதனாக அவர் நினைத்தவர். அதனால அந்த சிவலிங்க வடிவில் குருநாதனை பார்க்க விளைந்தார். அப்படி விளைந்த பொழுது அந்த சிவபெருமான் என்ன பண்ணாரு? தன்னுடைய திருமேனியில குருநாதரை காட்டாமல் விட்டு விட்டார். காட்டாமல் இருந்து விட்டார். உடனே மணிவாசக பெருமான் மயக்கமுற்று கீழே சரிந்தார். சரிந்துதான் நீத்தல் விண்ணப்பம் பாடினார். திருவாதூரடிகள் புராணத்தில் இருக்கக்கூடிய செய்தி. கடையவனே கருணையால் கலந்து ஆண்டு கொண்ட விடையவனை விட்டெழுதி கண்டாய். விடையவனே விட்டெழுதி கண்டாய். உன்னுடைய திருமேனியில உன்னுடைய வடிவத்தை பார்க்க விரும்பினேன் என விட்டுறாதேன்னு பாடுற. 50 பாடல்லையும் விட்டுடாதே விட்டுடாதே விட்டுடாதேன்னு பாடுற. கடையவனேனை கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனை விட்டெழுதி கண்டாய். விரல் வேங்கையின் தோல் உடையவனை மண்ணும் உத்தரகோச மங்கை கரசை தடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளி. ஆகவே இந்த மாதிரி 50 பாடலையும் விட்டுடாதே பாடினார். அப்படி பாடி முடித்தவுடனே சிவபெருமான் தன்னுடைய சிவலிங்க திருமணிலே அந்த குருநாதர் உருவத்தை காட்டினார். காட்டிய உடனே அவர் தெளிந்து எழுந்து மீண்டும் தலையாத்திரை தொடங்கினார் என்ற வரலாறு காணப்படுகிறது. அப்போ இந்த அடியார்கள் ஜீவன் முக்தர்கள் தன்னுடைய குருநாதரையே சிவலிங்க திருமணிகள் காணுகிறார்கள். குருவே சிவமென கூறின நன்றி. ஈசன் இவன்தான் இவனே என்றும் இறைஞ்சி ஏத்தே. சிவபெருமான் இவன்தான் என்று நாம் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்ற கருத்து இங்கே சொல்லப்படுகிறது. பாட்ட பாருங்க. ஞான யோக கிரியாசரியை 4 நாதன் தன் பணி. ஞானி 4னுக்கும் உரியன். உணமிலா யோகம் முதல் 3னுக்கும் உரியன். யோகி கிரியாவான் தான் உன் கிரியாதி ஆன 2னுக்கும் உரியன். சரியனில் நின்றோன் அச்சரியைக்கே உரியன். ஆகலினால் யாருக்கும் இனவிலா ஞான குருவே குருவும் இவனே ஈசன் இவன்தான் என்றும் இறைஞ்சி ஏத்தே. அடுத்தது 327வது பாடல். மந்திரத்தான் மருந்துகளால் வாய்த்த யோகத்தான் மணி ரத குளிகையினான் மற்றும் தந்திரத்தே சொன்ன முறை செய்ய வேத சகல கலை ஞானங்கள் திரிகால ஞானம் அந்தவிரா அணிவாதி ஞானங்கள் எல்லாம் அடைந்திடும். ஆகானருளால் அடிசேர் ஞானம் வந்திடும். மற்றும் ஒன்றாலும் வாராது ஆகும். மற்றவையும் அவனருளால் மருவும் என்றே. பாட்ட ஞானத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடிய பாடல். இந்த பாடல் ஞான குருவின் அருளால் அன்றி சிவபெருமான் திருவடியை நம்மாலே அடைய முடியாது. குரு தான் நமக்கு சிவபெருமானுடைய திருவடியை அடைவிக்க வேண்டும் என்ற செய்தி இங்கே சொல்லப்படுகிறது. உலகத்தில் எவ்வளவோ வகையான வித்தைகள் இருக்கின்றன இல்லையா? கண்டவுண்டு கண்டம் பாரு வித்தையெல்லாம் கற்றுருக்காங்களா இல்லையா? கற்றுருக்குறாங்க இல்லையா? அனிமாதி சித்திகள் எல்லாம் கற்றுக்கலாமா? எதை வேண்டுமானாலும் கற்றுக்கலாம். மந்திரத்தான் மருந்துகளால் வாய்த்த யோகத்தான். மந்திரத்தினாலே மந்திர கலையில வல்லவராக இருக்கலாம். மருந்து கலையில வல்லவராக பெரிய மருத்துவராக இருக்கலாம். வாய்த்த யோகத்தால் யோகத்தினால பல விதமான சித்துக்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். மணி ரதம் அதாவது ரசமணியினாலே பலவித விதைகளை செய்வர்களாக இருக்கலாம். ரசகுளிகையினால இப்ப பொன்னாக்கலாம்னு பார்த்தோம் இல்லையா? அப்புறம் மற்றும் தந்திரத்தையே சொன்ன முறை செய்ய வேத சகல கலை ஞானங்கள் திரிகால ஞானம் முக்காலத்தில் உள்ளக்கூடிய ஞானம் கூட வரலாம். அந்தமிலா அனிமாதி ஞானங்கள் எல்லாம் அடைந்திடும். அனிமாதிகளை கூட கற்றுக்கொள்ளலாம். ஆனால் எல்லாம் கற்றுக்கலாம். ஆனா இறைவனுடைய திருவடி அடையக்கூடிய ஞானம் ஆசான அருளால் அடிசேர் ஞானம் வந்துடும். அடிசேர் ஞானம் யாரால வரும்? ஆசான அருளால் தான் வரும். மற்றும் ஒன்றாலும் வாராது ஆகும். மற்றதுனால முடியாது.
மற்றவையும் அவனருளால் மேல உள்ள சொன்னதெல்லாம் இருக்கே, மந்திரங்களால் மருந்துகளால் வாய்த்த யோகத்தால் மணியிரத குளிகையினால் மற்றும் தந்திரத்தை சொன்ன முறை செய்ய வேத சகல கலை ஞானங்கள் திரிகால ஞானம் அந்த விழா அனுமாதி ஞானங்கள் எல்லாம் அடைந்திடும். அது எத்தனையும் ஞான குருவினால் வரும். மற்ற கலைகள் இருக்கிறதே அது யாராலும் வரலாம். ஆனா அடிசேர் ஞானம் ஞான குருவினால்தான் வரும். ஞானகுரு அடிசேர் ஞானத்தையும் போதிப்பான், மேற்கண்ட ஞானத்தையும் அவன் போதிப்பதற்கு வல்லவன். ஆகவே ஞானகுருவே நமக்கு முதன்மையான குரு. ஞானகுரு என்ன செய்கிறார்? அவர் சிவத்தை நினைத்திருக்கிறார், தன்னை மறந்திருக்கிறார், தன்முனைப்பை விட்டு இருக்கின்றார், எல்லாத்தையும் சிவமாகவே காணுகிறார். அவர்கள் நடமாடுகின்ற பராது சிவர், நடமாடுகின்ற சிவபெருமான் அவர்கள் சரியை கிரியாதி நெறிகளிலே நிற்கிறார்கள், சிவனே நினைந்திருக்கிறார்கள். திருநீறு ருத்ராட்சம் திருவைந்தெழுத்தை அவர்கள் அனுஷ்டிக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட சிவனடியார்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தா, அவர்கள் சங்கமர்கள், அவர்கள் வந்தா அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் செய்ய வேண்டும். எவரேனும் தாமாக லாடத்தீட்ட திருநீரும் சாதனமும் கண்டால், யாராவது திருநீர் பூசியிருந்தால் ருத்ராட்சம் அணிந்திருந்தால் இவர்கள் சிவபெருமானை நினைவுபடுத்துகின்றவர்கள் என்று நினைத்து உள்கி உவராதே அவரவரை கண்டபோது உகந்து அடிமை திறம் நினைந்து நம்ம என்ன செய்யணும்? அவர்களை இறைவனாகவே கருத வேண்டும். அங்கு உவந்து நோக்கி இவர் தேவர் அவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டாது ஒழிந்து, சிவபெருமான் தான் முழுமுதற் தெய்வம், அவர் கடவுள் இவர் கடவுள் அங்க போய் கும்பிடலாமா என்னெல்லாம் நினைக்காம இரண்டாட்டாது ஒழிந்து அந்த இறைவனையே ஈசன் திறமையை பேணி கவராதை தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நெடுதறியை காணலாமே. இப்படி இறைவனுடைய அடியார்களை வழிபட்டால் சிவபெருமான் இந்த அடியாருடைய உள்ளத்திலே எழுந்தருள்வான், கன்றாப்பூர் நெடுதறியை காணலாம். ஆகவே குரு லிங்க சங்கம வழிபாடு. லிங்க வழிபாட்டை பற்றி சொன்னோம், குருவை பற்றியும் சொல்லியிருக்கிறோம். குருநாதனாக சிவபெருமான் இறங்கி வந்து அருள் புரிகிறான். அருபரத்தொருவன் அவனில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை திருமையின்றிகளாதே அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குருவையே சிவபெருமானையே குரு என்று சொல்லுகிறார். மரிசேர் கையனே என்ற பாடல்ல என்னுடைய குருவே என்று சொல்லுகின்றார். குருதான் எல்லாருக்கும் ஞானத்தை வழங்கக்கூடியவன், சிவனையே வழங்கக்கூடியவன் குருநாதன். அதனால அவன் தான் பெரியவன் என்று இந்த பாடலை சொல்லுகின்றார். பாட்டை பார்ப்போம். மந்திரத்தால் மந்திரங்களாலும் மருந்துகளாலும் வாய்த்த யோகத்தால் சிறந்த யோகத்தாலும் மணி ரத குளிகையினால் மணியாகிய ரத்த குளிகையினாலும் மற்றும் தந்திரத்தை சொன்ன முறை செய்ய வேறு சாத்திரங்களிலே கூறியபடி செய்தாலும் வரும் சித்தி ஞானங்களும் இதனாலலாம் நமக்கு நிறைய ஞானங்கள் உண்டாகும். உலகமெல்லாம் நம்மளை பார்த்து பிரமிக்கும். அப்படிப்பட்ட ஞானம் எல்லாம் வேதம் சகல கலை ஞானங்கள், வேத ஆகம் முதலிய கலை ஞானங்களும். சில பேர் ஏதாவது மனப்பாடம் பண்ணி பிடார்னு விட்டாங்கன்னா நமக்கு பயமா இருக்குல்ல, அப்பா தாங்க முடியல அப்படின்னு சொல்லி இவர்கள் பெரிய ஞானிகள் அப்படிலாம் நினைச்சிடணும்ல. அது மாதிரி வேதம் சகலகலை ஞானங்கள், திரிகால ஞானம் முக்காலத்தையும் உணரக்கூட முடியுங்கிறார். ஆனால் அடிசேர் ஞானம் யாரால வரும்? ஞான குருவால தான் வரும். ஆனா அவர் இல்லாம இந்த ஞானத்தை கூட நம்ம கத்துக்கலாம். அதனால திரிகால ஞானத்தை உணர்ந்தவர் அப்படின்னு தெரிஞ்சாங்கன்னா அவர் ரொம்ப பெரியவர் நம்ம நினைச்சிடக்கூடாது. இறைவனடி தேர்கின்ற ஞானம் தான் உண்மையான ஞானம். அவன் தான் உண்மையான குருவாக விளங்குவான். அந்த விழா அனிமாதி ஞானங்கள் எல்லாம் முடிவில்லாத அனிமா முதலிய ஞானங்கள். அனிமான்னா மக்கள் மத்தியில் இருந்து கொண்டே அவர்தம் கண்களுக்கு புலனாகாமல் இருத்தல். அனிமாங்கிற சித்தி. இது என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, அந்த விழா அனிமாதி முடிவில்லாத சக்திகள். இந்த 8 சக்திகள் கிடைச்சுன்னா முடிவில்லாத சக்திகள். அது கூட வந்துருமா ஒருத்தருக்கு சுலபமா. மக்கள் மத்தியில் இருந்து கொண்டே அவர்தம் கண்களுக்கு புலனாகாமல் இருத்தல் அனிமா. மகிமா என்பது எல்லா இடங்களிலும் ஒரே காலத்தில் காணப்படாது. எங்கயா அம்மா பட்டேல் இருந்தாரு, அதே நேரத்தில் கரூர் பண்ணமணிக்கா இங்கே பேசிட்டு இருந்தாரு, அங்கே இருந்தாரு, அமெரிக்காவில் இருந்தாரு, இப்படி எல்லாம் சொல்றது. ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது மகிமா. லகிமா உடலை மிகவும் லேசாக்கி கொள்ளுதல். யோகிகள்லாம் அப்படி செய்வாங்க, உடலை லேசாக்கிட்டு பார்க்க ஆரம்பிச்சுடுவாங்க, அது லகிமா. கரிமா உடலை கனமாக்கி கொள்ளுதல். அந்த சித்துக்கள் நீங்க புராணங்கள்லாம் இந்த சித்துக்கள் எல்லாம் பார்க்கலாம். பிராப்தி நினைத்த மாத்திரத்தில் எவர் உதவியும் இன்றி எங்கும் செல்லுதல். பிராப்தி அவர் நினைச்ச இடத்துக்கு போயிடுவார். பிராகாமியம் அதாவது விருப்பப்படியே சகல போகங்களையும் அனுபவித்தல், எல்லா போகத்தையும் அனுபவிக்கலாம். வசித்துவம் எல்லா உலகங்களையும் வசித்துவம் வசப்படுத்துதல். ஈசத்துவம் எல்லாவற்றையும் தன் கட்டளைக்கு கீழ்படுத்து. ஈசத்துவம் அதனாலதான் அவன் ராவணி ஈஸ்வரன் பேர் வச்சுக்கிட்டான். ஈசத்துவம் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டளைக்கு அடிபணிய வைத்தல். இதெல்லாம் அட்டமா சித்திகள். இந்த அட்டமா சித்திகளை அந்த அந்த அடைகின்ற ஞானங்களும் ஆகிய அனைத்தும் சொன்னதெல்லாம்
அடைந்திடும். இந்த ஞானகுரு இல்லாமலும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அடிதேர் ஞானம் ஆசானருளால் வந்திடும், மற்றொன்றாலும் வாராதாகும். இந்த திருவடி ஞானம் இருக்கிறதே, அது மட்டும் சிவபெருமானுடைய அதாவது குருநாதனுடைய அருளால் அமைதிலேந்தி வேறொன்றாலும் உங்களுக்கு வந்து அமையப்பெறாது. குருநாதனால் தான் இது வரும். அவன் அருளால் மற்றவையும் வருவும் அன்றே. சரி, அடிதேர் ஞானம் தானே இவர் சொல்லிக் கொடுப்பாரு, அதுதானே உயர்ந்தது என்று இவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு அட்டமாசித்தி வேணுமே, அது எனக்கு கிடைக்காது, என்ன பண்றதுனா அதுவும் கூட அவனாலேயே உனக்கு தேவை என்றால் கிடைக்கும். அது தேவையில்லை, அதனாலதான் அவன் அதை வழங்குவதில்லை. சில குருநாதர்கள் அட்டமாசித்தியை மறைத்து வைத்து விடுவார்கள் சீடர்களுக்கு. ஏன்னா அது தவறான வழி கொண்டு போயிடும். எப்பவுமே சம்பத்துக்கள், செல்வம், நமக்கு இருக்கின்ற திறமைகள்லாம் தவறா பயன்படுத்துறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் உண்டு. அதனால கடவுள் அதை மறைத்து வைக்கிறார். நாம் அடைய வேண்டியது எது? இறைவன் திருவடி ஞானம். அதை ஞான குரு நமக்கு தருவார். மற்ற கலைஞானங்கள் யார்கிட்ட வேணாலும் எந்தெந்த இடத்துல போய் நின்று வேணாலும் அதையெல்லாம் கேட்டுக்கொள்ளலாம். ஆனால் அடிசேர் ஞானம் இவரால் தான் வரும். ஆனால் இவரால் மற்ற ஞானங்களும் கூட வரும். ஆனால் அடிசேர் ஞானத்தை இவரை தவிர வேறொருவராலும் தர முடியாது. ஆமா, அவன் அருளால் மற்றவையும் மருவும் அன்றே. மருவும்னா பொருந்தும்னு அர்த்தம். அந்த குரு அருளால், ஞான குரு அருளால் முற்கூறியனவும் அமையப்பெறும். எது? மந்திரம், மருந்து, யோகம், மணிரத குளிகை, தந்திரக்கலை மற்றும் தந்திரத்தை சொன்ன தந்திரக்கலை, வேதம், சகலகலை ஞானங்கள், திரிகால ஞானம், அட்டமா சித்திகள் எல்லாம் அவன் அருளால் மற்றவையும் அருவும். அந்த குரு அருளால் முன்கூறியனவும் அமையப்பெறும். அதனால் இவனே ஈசன், இவன்தான் என்று இறைஞ்சி நாம் வழிபட வேண்டும். பாட்ட பாருங்க. மந்திரத்தான், மருந்துகளால் வைத்த யோகத்தான், மணி ரத குளிகையினான். அந்த ரத குளிகை தான் மணி. மற்றும் மற்றும் தந்திரத்தை சொன்ன முறை செய்ய வேத சகலகலை ஞானங்கள், திரிகால ஞானம், அந்த விழா அணிமாதி ஞானங்கள் எல்லாம் அடைந்திடும் ஆசான் அருளால். அடிசேர் ஞானம் ஆசான் அருளால் அடிசேர் ஞானம் வந்திடும், மற்றும் ஒன்றாலும் வாராது ஆகும். மற்றவையும் அவன் அருளால் மருவும் அன்றே. ஆகவே குருநாதர் தான் ரொம்ப முதன்மையானவர். குருநாதர் தான் சிவபெருமான். அப்படி நினைத்து வழிபட வேண்டும். சைவ சமயத்தில் குருநாதர் ரொம்ப மிகச்சிறந்த இடத்தை வகிக்கின்றார். அவர் குருநாதர் கருணையே வடிவமானவர். மனிதனை, அதாவது ஆணவலத்தோடு கூடிய மனிதனை அந்த சிவமாம் தன்மையை அடைவிப்பதற்காக வரக்கூடியவர். அந்த கருணை தான் குருநாதன். அதனால சிவபெருமானை தான், குருநாதரைத்தான் சிவமாகவே சைவம் மதிக்கிறது. தந்தைதாய் ஆவானும். ஒரு குருநாதன் தான் ஒரு சீடனுக்கு தாயும் தந்தையும் ஆகிறான். ஏதாவது அவனால் முடியாவிட்டால் சீடனுக்கு கடைசியில கதியாக விளங்கக்கூடியவன், எல்லா விதமான துன்பங்களை நீக்கி வைக்கக்கூடிய கதியாக விளங்குவன் குருநாதன். அப்புறம் குருநாதன் தான் இவனுக்கு சிவபெருமானால் வரக்கூடிய பேரின்பத்தை நல்கக்கூடியவன். அந்தமில்லாத இன்பம், அதாவது ஏற்றத்தாழ்வு இல்லாத, கொஞ்சம் கூட குறையாமல் மாறுபடாத இன்பத்தை வழங்குகின்றவனும் அவன்தான். அதனால அந்த குருநாதன் தான் ஒரு சீடனுக்கு உயிராக விளங்குகிறான். அவன்தான் சரணாகதி அடையக்கூடியவன். அவனுக்கு ஞான சக்கரவர்த்தியாகவும் இந்த குருநாதனை விளங்குகிறான் அப்படின்னு ஒரு பழம்பாடல். தந்தைதாய் ஆவானும் சார்கதி இங்கு ஆவானும், அந்தமிலா இன்பம் நமக்கு ஆவானும், எந்த உயிர்தான் ஆகுவானும், சரணாகுவானும், அருள் கோணாகுவானும் குரு. அதனாலதான் குருநாதன் மும்மலத்திலிருந்து விடுபட்டவன். அவன் ஞானத்தை போதிப்பவன். இறைவன் அடிசேர் ஞானத்தை நமக்கு வழங்குவோன். அதனாலதான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல். அந்த குருவினுடைய திருமேனியை பார்த்தாலே போதும், நமக்கு ஆணவமலம் நம்மை விட்டு விலகி போய்விடும். குருநாதன் ஒருவேளை இல்லை, அவன் மறைந்து போய்விட்டான் காலகதியில, இல்ல ஊர் விட்டு ஊர் போயிட்டான், அவனுடைய திருநாமம் செப்பல் தெளிவு தரும். தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஞான அருள்மொழிகளை கேட்டலே நமக்கு தெளிவை தரும். தெளிவு குரு சிந்தித்தல் தானே. குருநாதன் இல்லாத காலத்தில் குருநாதனுடைய உருவை சிந்திப்பது கூட நமக்கு தெளிவை தரும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மரி சேர்க்கையினே மதமாவுரி போர்த்தவனே குறியே என்னுடைய குருவே உன் குற்றேவல் செய்வேன் நெறியே நின்றடியார் நினைக்கும் திரு காலத்தியுள் அறிவே உன்னை
குறையல்லால் அறிந்தேத்த மாட்டேனே. ஒரு வார்த்தை, குரியே குறியே என்னுடைய குருவே உன் குற்றேவல் செய்வேன். சிவபெருமான் தான் குருநாதராக வருகிறான். அதனால நீ உன்னுடைய குற்றேவல் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். அப்ப குருநாதனுக்கு குற்றேவல் செய்ய வேண்டும் என்ற குறிப்பும் இங்க இருக்கு. ஆகவே இந்த சைவத்துல சிவபெருமான் தான் குருநாதனாக வருகிறான். அதுதான் இந்த நிறைவு பாடல் சொல்லுகிறது. சிவபெருமான் எங்கெங்கெல்லாம் இருக்கிறான் என்று சொல்லுங்க. குரு லிங்க சங்கம வழிபாடு தான் இந்த 12ஆம் சூத்திரம் முழுசும். குரு லிங்க சங்கம வழிபாடு. இதை எல்லாத்தையுமே குருவையும் லிங்கத்தையும் சங்கமத்தையும் நாம் சிவனாகவே மதித்து வழிபட வேண்டும். லிங்கத்திலேயே நம்ம யாரை பார்க்கணும்னு சொல்றோம்? குருநாதனை பார்க்க வேண்டும். ஆமா, பரபிரம்மம் இவன் என்றும் பரபிரம்மம் இவன் என்றும் பரசிவன்தான் என்றும் பரஞானம் இவன் என்றும் பராபரன்தான் என்றும் அரண் தரும் சீர்நிலை எல்லாம் இவனே என்றும் அருட்குருவை வழிபடவே அவன் இவன் தான் ஆயே அவன் இவன் தான் ஆயே. இறங்கிய வாரணம் யாமை மீன் அண்டம் திணையை இயல்பினுடன் பரிசித்து நினைந்தும் பார்த்தும் பரிந்து இவைதாம் ஆக்குமா போல் சிவமே ஆக்கும் பரிசித்தும் சிந்தித்தும் பார்த்தும் தானே. பரபிரமம் இவன் என்றும் குருமூர்த்தி எதிர்பட்டால் அவர் என்ன நினைக்கணும்னா பரபிரம்மம். பரபிரம்மம் என்பது இந்த இடத்துல நம்ம சொரூப சிவன். சொரூப சிவன்னா யாரு? 36 தத்துவங்களையும் கடந்த நிலையில் இருக்கக்கூடியவன் சொரூப சிவன். 36 தத்துவங்களுக்கும் உள்ள வந்து அருள் திருமேனி கொள்கின்ற இடம் தான் இந்த சிவலிங்க திருமூர்த்தம். நாதம், விந்து, சதாசிவம், மகேஸ்வரம், சுத்த வித்தை. இந்த சுத்த வித்தையில 25 சிவமூர்த்தங்கள் வருகின்றன. சுத்த வித்தையில தான் அயனாக இருந்து அவன் படைக்கிறான், மாலாக இருந்து காப்பாற்றுகிறான், உத்திரனாக இருந்து அவன் ஒடுக்குகிறான். அப்புறம் 25 சிவலிங்க மூர்த்தங்களும் வருகிறது. சதாசிவ திருமணியிலிருந்து இந்த சிவலிங்க திருமணியிலிருந்து அருளல் தொழிலை செய்கிறான் அப்படின்லாம் பார்த்தோம். இந்த 36 தத்துவங்களையும் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் உயிர்கள் மீது கொண்ட கருணையினாலே மாயைக்குள்ள இறங்கி வர்றான். வந்த இடத்துல அவன் அருள் திருமணி எடுக்கிறதா இந்த வர்க்கங்கள் எல்லாம். இந்த மாயைக்குள்ள வராதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய காலதத்துவம் கடந்தவன், கால அதீதன், காலகாலன்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த சிவபெருமான் தான் சொரூப சிவன். அவன் இந்த உலகை படைக்க வேண்டும் என்று அவன் சங்கல்பம் செய்த உடனே அவனுடைய கருணை அருட்சி சக்தி அவனோட சேர்ந்து விடுது. அப்ப அவன் தன்னந்தனியாக இருக்கக்கூடிய நிலை சொரூப சிவன். சக்தி உள்ள அடங்கி கிடக்குது. அப்ப அவன் 36 தத்துவங்களுக்கு அப்பாற்பட்டவன். அதை நம்மால கற்பனை செஞ்சா கூட நமக்கு ஆப்படாத உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த சொரூப சிவன். இந்த குருநாதன் தான் சொரூப சிவன். அப்படிப்பட்ட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவன் இந்த குருநாதன் தான். பரபிரம்மம் இவன் என்றும் சொரூப சிவமும் குருமூர்த்தமே எனவும். ஒன்னொன்னா பாருங்க, இதுல இருந்து என்னென்ன எதெல்லாம் குருமூர்த்தமாக இருக்கிறது. சொரூப சிவத்தை குருமூர்த்தி என்றும், பரசிவன் தான் இவன் என்றும், தடத்த சிவம், இதெல்லாம் தடத்த சிவம். இவன் இந்த உலகத்திலே அருள் திருமேனி கொண்டு உலகத்து உயிர்கள் எல்லாம் உய்வதற்காக 25 சிவமூர்த்தங்கள் இருக்கின்றன. அருவுருவாக இருக்கக்கூடிய சிவலிங்க திருமூர்த்தம் இருக்கிறது. இதெல்லாம் தடத்த சிவம்னு பேரு. அந்த தடத்த சிவமும் குருமூர்த்தம். சொரூப சிவனும் குருமூர்த்தம், தடத்த சிவனும் குருமூர்த்தம். பரஞானம் இவன் என்றும், பரஞானம் என்பது ஆகு பேராக வந்திருக்கிறது. பரஞானத்தை உடையவர்கள், பரஞானம் தான், அதாவது பதிஞானம் சொல்றோம் இல்லையா, பதிஞானத்தை உடையவரும் குருமூர்த்தமே எனவும். யாரெல்லாம் பரஞானம் அடைந்திருக்கிறார்களோ, சிவபெருமானை ஞானத்தினால் அடைந்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பரஞானம் வாய்க்கப்பட்டவர்கள், அவர்களும் குருமூர்த்தமே எனவும். பராபரன் தான் இவன் என்றும், பராபரன்கிறதான் இங்க இருக்கிற சிவலிங்க மூர்த்தம். இந்த சிவலிங்க மூர்த்தமும் குருமூர்த்தி என்றும். அதனாலதான் மாணிக்காவத பெருமான் உத்தரகோசமங்கையில் என்ன பார்த்தாரு? அந்த சிவலிங்க திருமணியில குருநாதனை பார்த்தாரு. குருநாதனை பார்க்கணுமா இல்லையா? அப்ப பார்த்தாருங்க. இல்லைன்னா நீத்தல் விண்ணப்பம் பாடினார். அதன் பிறகு சிவபெருமானத்துல தன்னுடைய குருநாத திருமணியை காட்டினார்னு பார்த்தோம். அப்புறம் இதோட இன்னொரு உங்களுக்கு அற்புதமான செய்தி ஒன்று. அரண் தரும் சீர் நிலையெல்லாம் இவனே என்றும். இதுக்கு உரை எழுதிய சிவஞான முனிவர் ஒரு அற்புதமா ஒரு விளக்கம். இது யாரும் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்லுகிறார்? 63 நாயன்மார் முதலிய சிவபக்தர் பொருட்டாக 63 நாயன்மார்கள் பொருட்டாக ஆண்டாண்டு வெளிப்பட்டருளி மறையும் மூர்த்தங்கள் எல்லாம். இப்போ 63 நாயன்மார்களுக்கும் 63 வடிவங்களில் சிவபெருமான் காட்சியளித்திருக்கிறார். நம்முடைய எரிபத்த நாயனார்
ஒரு பண்டார சாத்திரத்துல ஒரு ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது, அது பார்த்தோம். உலகுடைய நாயனார்னு ஒருத்தர் கழிநெடில்னு ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். அந்த பாடல்ல தன்னுடைய குருநாதர் அம்பலவாணி சேர்த்துக்கிற அவர் சொல்றார், உலகுடைய நாயனார் சொல்றாரு, எரிபத்த நாயனாராக வந்தவன் நீதான் அப்படின்னு தன்னுடைய குருநாதர் வந்து சொல்றார். சிவபெருமான் தான் இந்த திருமேனியில் இறங்கி வந்த, வேற யாராலும் செய்ய முடியாது, வேற யாராலும் செய்ய முடியாது. பட்டவர்த்தனம் என்ற அரச யானை வருகிறது, அரச யானையை வெட்டி வீழ்த்த வேண்டும் என்றால் என்ன துணிச்சல் இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு, அது யாருக்கு வர முடியும்? சிவபெருமானால தான் செய்ய முடியும். எரிபத்த நாயனார் சிவபெருமான் தான். அப்ப எரிபத்த நாயனார் சிவபெருமான் என்றே அந்த அம்பலவான தேசிகர் எரிபத்த நாயனார் சிவபெருமான் நீதான், சிவபெருமான் நீதான் அந்த காரியத்தை பண்ண அப்படின்னு தன்னுடைய குருநாதர் மேலே ஏற்றி பாடுறாரு. அதே போல அருள் திரு நமசிவாய மூர்த்திகளை அவருடைய சீடர் வந்து இந்த பண்டார சாத்திரம்னு இருக்குது, அந்த இப்பொழுது இந்த சைவசிதாம் படிக்கிற மாணவர்களுக்கு அந்த சாத்திரம் இருக்கிறது. அதுல அந்த நமசிவாய மூர்த்தியே சிவபெருமான் தான், நீதான் உலவாக்கிழி அருளினார். நமசிவாய மூர்த்தி இப்ப எங்க இருக்காரு? திருவாவடுதுறை ஆதீனத்துல. திருவாவடுதுறை ஆதீனத்துல நிகழ்ந்த அற்புத செயல் என்ன? திருஞான சம்பந்தருக்காக உலவாக்கிழி அருளியது. தன்னுடைய தந்தை சிவபாதகிருதையருக்கு வேள்விகள் செய்ய வேண்டும் என்பதற்காக அது பணம் வேணும்னு கேட்டார். கேட்ட உடனே அவர் யார்கிட்ட போய் கேட்பார்? திருஞான சம்பந்தர்கிட்ட கேட்டார். திருஞான சம்பந்தர் உடனே சிவபெருமான்கிட்ட கேட்டார். அப்படி இடரினும் தளரினும் என்ற அந்த பாடலை பாடி கேட்கும் பொழுது அந்த பூதங்கள் எல்லாம் கொண்டு வந்து அங்கிருந்த பலிபீடத்தின் மேல 1000 பொன்னை கொண்டு வந்து வைத்து விட்டு சென்றது. அந்த பாட்டு பாடி முடிச்ச உடனே அந்த பொற்கிழியை எடுத்து தந்தையிடம் கொடுத்து அந்த யாகத்தை செய்யுமாறு சீர்காழிக்கு அனுப்பி வைத்தார் அப்படிங்கிறது வரலாறு. அப்போ இந்த நமசிவாய மூர்த்தி தான் பொற்கிழி அருளினார்னு பாடுறாங்க. அப்போ சிவனே குரு என, ஆமா, அப்போ சிவபெருமான் தான் குருவாக வந்திருக்கிறான். அப்ப அருள் நமசிவாய மூர்த்தி அந்த மடத்தை ஏற்படுத்தினவர், அவரை வந்து சிவனையே கருதி அந்த மாணவர் பாடுகிறார், நீ தான் பொற்கிழி அளித்தாய். அப்ப குருநாதன் சிவன் தான். இப்ப இந்த வரி பாருங்க, அரண் தரும் சீர் நிலையெல்லாம் இவனே என்றும் 63 நாயன்மார் முதலிய சிவருத்தர் பொருட்டாக அங்கங்கு வெளிப்பட்ட அருளி, ஒவ்வொரு அடியாருடைய வாழ்விலையும் வெளிப்பட்ட அருளி இருக்கிறார். குருநாதன் தான் அப்படி வர்றார். அப்ப இளையான்குடி மாறநாயனாருக்கு ஒரு கிழ வடிவத்தில் வர்றார், மலையில் நினைஞ்சுக்கிட்டு. அது யாரு? குருநாதன் வருகிறான். சிவபெருமான் தான் குருநாதன் வருகிறான். வெளிப்பட்ட அருளி மறையும் மூர்த்தங்கள் எல்லாம் குருமூர்த்தமே எனவும் தேறி தெளிந்து தேறி அதே உண்மை என்று நினைத்து நம்பணும். சிவபெருமான் தான் அப்படி வர்றான் அப்படின்னு. அருட்குருவை வழிபடவே அப்படி ஞானாச்சாரியனை வழிபட வேண்டும். ஞானாச்சாரியன் எதிர்பட்டால் அவனை என்ன நினைக்கணும்னு கேட்டீங்கன்னா, இவன் சொரூப சிவன், இவன் தடத்த சிவன், பரஞானம் உடையவன், இவன் சிவலிங்க திருமேனி, இவன் தான் 63 நாயன்மாருடைய வாழ்க்கையிலே அவ்வப்பொழுது தோன்றி மறைந்த சிவபெருமானும் இவன் தான் என்று நினைத்து 5 விதங்களில் எந்த விதத்தில் வந்திருந்தாலும் அதையெல்லாம் குருமூர்த்தம் எனவே வழிபடுக. குருவாக நினைத்து நாம் வழிபட வேண்டும். அவன் இவன் தானாயே. சிவபிரான் என்ன பண்றான் அப்படி நினைத்தோமானால் சிவபிரான் இந்த குருநாதனை அதிர்ட்டி நிலைக்களமாக, அந்த குருவையே நிலைக்களமாக, அங்க குருவை அவங்க வச்சிருக்க மாட்டான். அந்த குருவை நீக்கிவிட்டு அந்த இடத்துல யாரும் வந்து உட்கார்ந்துக்குவா? சிவபெருமானே எழுந்தருள்வான். அவன் இவன் தானாயே. சிவபிரான் இந்த குருவை ஆவேசித்து நின்று என்ன செய்வான்னா, நீங்க உங்களுடைய குருநாதனை சிவபெருமானாகவே, இவன் தான் சொரூப சிவன், இவன் தான் தடத்த சிவன், இவன் தான் பரஞானம் வாய்க்கப்பெற்றவன், இவன் தான் சிவலிங்க திருமேனியாக இருப்பவன், இவன் தான் 63 நாயன்மாருடைய வாழ்விலும் வந்து அவ்வப்பொழுது வெளிப்பட்டருடைய சிவன் இவன் தான் என்று குருநாதனை நீங்கள் வணங்கினால், வாழ்த்தினால், வழிபட்டால், அவனுக்கு எல்லா விதமான தொண்டினையும் நீங்கள் செய்தால், அந்த சிவபிரான் இந்த குருவை ஆவேசித்து அந்த குருநாதனுடைய வடிவத்திலே சிவபெருமான் இறங்கிவிடும். இறங்கி என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, இறங்கிய வாரணம் யாமை மீன், அந்த இரக்கமுற்ற கோழி. என்ன கோழி என்ன பண்ணுது? தன்னுடைய முட்டையை பரிசிக்கிறது. அப்படி இந்த வடிவத்தை, இந்த குருநாதனை வந்து நீங்க சிவபெருமானவே நினைத்தால், அந்த குருநாதனின் மீது சிவபெருமான் இறங்கி வந்து எப்படி கோழி பரிசித்து அந்த குஞ்சை பொறிக்க வைக்கிறதோ அப்படி இவன் இந்த சீடனுக்கு அவன் அருள் புரிந்து ஞானத்தை உண்டாக்கி தன்னை தரிசனம் செய்விப்பான் ஸ்பரிசத்தினால். அப்ப அந்த குரு ஸ்பரிசிக்கிறான், கையை வச்சு ஆசீர்வாதம் பண்றான். அந்த குருவினுடைய கையில யார் இறங்கி வருவா? சிவபெருமான் இறங்கி வருவான். அடுத்தது அது வந்து வாரணம் அப்படின்னா கோழி. வாரணம்னா யானைன்னு ஒரு பொருள் உண்டு, இந்த இடத்துல கோழி. யாமை
யாமை, ஆமை 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 என்ன பண்ணுதான், நினைத்து முட்டையை விட்டுட்டு முட்டையை நினைச்சுக்கிட்டே இருக்குமா, நினைச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது முட்டை பொரிஞ்சிரும். அதுபோல இந்த குருநாதன் தன்னுடைய சீடனை நினைத்து அவன் உள்ளுக்குள் இருந்து ஞானத்தை விளைவிப்பான், விளைத்து சிவதரிசனத்தை உண்டு பண்ணுவான். அப்ப அந்த குருநாதனுக்கு ஆற்றல் இருக்கோ இல்லையோ, நீங்க அந்த சிவனாக அந்த குருவை நினைக்க வேண்டும். அப்படி நினைக்கும் பொழுது இறைவனே அந்த குருநாதனுக்குள் இறங்கி வருவான். இறங்கி நின்று இப்படி பரிசித்தும் நினைத்தும், அடுத்தது மீன், அந்த மீன் பார்த்தே சற்று தீட்சை, பார்த்து மீன் அந்த முட்டையை விட்டுட்டு அந்த முட்டையை பார்த்து கொண்டே இருக்குமா, குஞ்சு பொரிச்சிரும். அதுபோல இந்த அருள் குருநாதன் என்ன பண்ணுவான், பார்த்து கொண்டே, சீடனை பார்த்து கொண்டே இருந்து கண்ணின் மூலமாக அந்த அருளை வழங்கி இவனை ஞானத்துக்கு உயர்த்துவான். இப்படி முறையே அண்டமாகிய முட்டையை இயல்பாக தீண்டியும் கருதியும் நோக்கியும் பரிவுற்று தன்வண்ணமாக செய்யுமா போல இப்படி குருநாதன் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா, அந்த சீடனை தீண்டுவான், பரிசை தீட்சை கருதி செய்வான். அடுத்தது நோக்கி சச்சி தீட்சை, இதன் மூலமாக தன் வண்ணமாக செய்து விடுவான். அவன் சீடனுக்கு அங்க வேலையே இல்லை. அவன் என்ன நினைச்சான், அவன் சிவன் நினைச்சான். நினைத்த உடனேயே, சிவன் நினைக்கிறதுக்கு அதிக தகுதி வேணும், யாராலும் நினைக்க முடியாது, அது சுலபமான வேலை இல்லை. இவன் தடத்த சிவனை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் இவன் தடத்த சிவன் நினைப்பான். தடத்த சிவன், சொரூப சிவன், அப்புறம் என்ன பரஞானத்தை உடையவன், அப்புறம் சிவலிங்க திருமேனியுடைய இடம்பெறுகின்றவன், 63 நாயன்மாருடைய வாழ்க்கையிலே அவ்வப்போது வந்து போன சிவபெருமான் என்றெல்லாம் இந்த குருநாதனை யாரோ நினைக்கிறானோ அவர்களை பரிசித்தும் சிந்தித்தும் பார்த்தும், ஸ்பர்ஷ தீட்சை, மானச தீட்சை, சத்திய தீட்சை ஆகியவைகளை வழங்கி அந்த உயிரை இவன் சிவமாக்கி விடுவான். யாரு சிவமாக்குறது? யாரு? சிவபெருமான் தான். ஆகவே நாள்தோறும் தன்னுடைய சீடனை பரிசித்தும் அவனை பற்றி சிந்தித்தும் அவனை பார்த்தும் அவன் தன்னுடைய சீடனை சிவமாகவே ஆக்கிவிடுவான். ஒரு சீடனானவன் தன்னுடைய குருநாதனை எவ்வாறெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற உபாயத்தை இங்கு சொல்லுகின்றார். அப்படி செய்தால் அந்த குருநாதன் பரிசத்தின் மூலமாகவும் மானச தீட்சையின் மூலமாகவும் சச்சி தீட்சையின் மூலமாகவும் அந்த சீடனை சிவமாம் தன்மையை செய்து விடுவான். மீண்டும் ஒரு தடவை அதனுடைய கருத்தை மட்டும் பார்த்துட்டு நிறைவு செய்வோம். தன்னுடைய குருநாதனை சொரூப சிவனாகவும் தடத்த சிவனாகவும் பரஞானம் வைக்கப்பெற்றவனாகவும் சிவலிங்க மூர்த்தமாகவும் 63 நாயன்மாருடைய வாழ்விலே அவ்வப்போது வந்து சென்ற பரம்பொருளாகவும் யார் கருதி குருநாதனை வழிபடுகிறார்களோ அவர்கள் மூலமாக சிவபெருமானை இறங்கி வந்து கோழி, ஆமை, மீன் இவைகள் எப்படி பரிசித்தும் நினைத்தும் பார்த்தும் அந்த முட்டையை பொரிக்கின்றார்களோ அதுபோல அந்த குருநாதன் சிவமாம் தன்மை, அந்த குருநாதன் வழியாக சிவபெருமான் இந்த உயிரை தன்வண்ணமாக செய்வான், சிவமாம் தன்மை எய்த செய்வான். அப்படிப்பட்ட சீடன் சிவபெருமானாகவே ஆகிவிடுவான், சிவமாம் தன்மை எய்திவிடுவான். ஆகவே வாழ்க்கையுடைய லட்சியம் இப்படி இறைவன் அருளால் குருநாதன் மூலமாக நிறைவு பெறுகிறது என்று சொல்லி இந்த சூத்திரம் நிறைவு பெறுகிறது. பரபிரமம் இவன் என்றும் பரசிவன்தான் என்றும் பரஞானம் இவன் என்றும் பராபரன்தான் என்றும் அரண் தரும் சீர்நிலை எல்லாம் இவனே என்றும் அருட்குருவை வழிபடவே அவன் இவன் தானே ஆயே இறங்கிய வாரணம் யாமை மீன் அண்டம் திணையை இயல்பினோடும் பரிசித்தும் நினைத்தும் பார்த்தும் பரிந்து இவைதாம் ஆக்குமா போல் சிவமே ஆக்கும் பரிசித்தும் சிந்தித்தும் பார்த்தும் தானே. ஆகவே குருநாதனை சிவபெருமானாகவே நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தால் சிவபெருமான் அந்த உருவத்தில் இறங்கி வந்து பல்வேறு தீட்சைகளின் மூலமாக, அதாவது பரிசித்தும் சிந்தித்தும் பார்த்தும் அவன் ஞானத்தை வழங்கி தன்வண்ணமாக செய்து சிவமாம் தன்மை அடையும்படியாக இந்த உயிரை செய்தருடுவன் என்று சொல்லி இந்த நம்முடைய சிவஞான சித்தியாரை நிறைவு செய்வோம். இத்துடன் 12ஆம் சூத்திரம் நிறைவு பெறுகிறது. சிவஞான சித்தியார் சுபக்கம் நிறைவு பெறுகிறது. மிகுண்ட தேவருடைய திருவடியை வாழ்த்து இதை நிறைவு செய்வோம். மிகுண்ட தேவர் இந்த நூலை அருளாவிட்டால் அருளந்தி சிவாச்சாரியார் இவ்வளவு விரிவாக இந்த நூலை செய்திருக்க முடியாது. அந்த அருளாளர்கள் எல்லாம் இந்த நூலை அருளாவிட்டால் இப்படிப்பட்ட ஞான செய்திகள் நமக்கு வந்து வாய்த்திருக்காது. ஆகவே மெய்கண்ட தேவர், அருளந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார் ஆகிய குருநாதர்களை வாழ்த்தி இதை நிறைவு செய்வோம்.